ऋहापीडं नटवरवपुः कर्णयोः कर्णिकारं बिभ्रद्वासः कनककपिशं वैजयन्तीं च मालां रन्ध्रान् वेणोरधरसुधया पूरयन् गोपवृन्दैः बृन्दारण्यं स्वपदरमणम् பிராவிஷத் கீத கீர்த்தி. ஏன் விதுரர் சர்வ சமிருத்தியா இருக்கக்கூடிய வீடை விட்டார்னா, சர்வ சமிருத்தின்னா பணம்னு வச்சுதானே நம்ம பார்க்கறோம். பணம் இங்க முக்கியம் இல்லையா, சாட்சாத் கோபாலன் உட்கார்ந்த கிரகத்தை விட்டுட்டு வந்தார். தெக்த்வா சுகிருகம் ரித்திமது. நமஸ்காரம் பண்ணி மேல மைத்ரேயர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, பகவான் எத்தனையோ லீலை பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும், இந்த உலகத்தை உண்டாக்கினதே ஒரு லீலை தானே, அந்த லீலையை நீங்க விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே இந்த சரித்திரம் தான் திருத்தீய ஸ்கந்தத்திலேருந்து விதுர மைத்ரேய சம்வாதமாக இந்த சரித்திரமானது நகர்றது. திருத்தீய ஸ்கந்தம் ஆரம்பம் ஜெகத் சிருஷ்டி, அப்புறம் அந்த சுவாயம்பூ மனு சதரூபான்றதுக்கு 3 பெண்மணிகள் இருக்கான்னு நேற்று கதையில சொன்னனே, அந்த கதை முழுக்க விதுர மைத்ரேய சம்வாதமா சொல்லி நேற்றைய தினம் சொன்ன அந்த துருவசுவாமி துருவச்சரித்திர பரியந்தம் நேற்றைக்கு அந்த விதுர மைத்ரேய சம்பாதமாக சொல்லி துருவனுடைய கதையை சொல்லி முடிச்சார். துருவன் கதை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவர்களுக்கு அத்தனை ஸ்ரேயஸும் கிடைக்கும்னு பலஸ்ருதியை சொல்லி அடுத்த துருவனுடைய வம்சாவளியை ஆரம்பிக்க போறார். இப்படி ஆரம்பிக்கும் போது துருவனுக்கு இலா பிரமி அப்படின்னு 2 மனைவிகள். அந்த இலாவுக்கு உத்கலன் ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பிரமின்னு என்ற அந்த மனைவிக்கு கல்பன் வத்சரன் 2 பேர். இந்த இலாதான் மூத்த மனைவி, அவனோட பையன் தான் உத்கலன். இந்த உத்கலன் எப்படி இருக்கார்னா, அந்த துருவசுவாமியுடைய அத்தனை நற்குலங்களும் எடுத்துன்னு வந்தா ஒரு பையனா எப்படி இருப்பானோ அப்படி இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான்னா, நாம கெட்டிக்காரனா நல்ல சாதாரணமா இருந்தோம்னா நம்மளையும் சிம்மாசனத்துல உட்காந்து வச்சிருவான், ராஜ்ய பரிபாலனம் பண்ற மாதிரி ஆயிடும். நாம பைத்தியம் மாதிரி நடிப்போம். அப்ப நம்ம ராஜ்யம் ஆள்றதுக்கு நாம லாய்க்கு இல்லைன்னு தீர்மானம் பண்ணிடுவா, நாம நிம்மதியா நம்ம பஜனையும் தியானம் பண்ணிக்கலாம்னு ஒரு பைத்தியம் போல நடிக்கிறார் அவர். ஆனா உள்ளுக்குள்ள அப்படி கிடையாது. பொதுவா இந்த உலகத்துல நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ரோட்ல போயிட்டே இருக்கும் போது சில பேர் பார்த்தா பைத்தியம் மாதிரி உட்காந்துருப்பா, கிழிஞ்ச திருஷ்டோட இருப்பா, ஏதோ பேசின்னு சுத்துவான். ஆனா நம்மளுக்கு அவ ஞானியா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா பைத்தியமும் ஞானியும் ஒரே மாதிரிதான் இருப்பான். ஏன்னா அவளுக்கு சரீராபிமானம் 2 பேருக்கும் இருக்காது. சரீராபிமானம் நசிச்சவாதான் ஞானியா ஆக முடியும். பைத்தியமும் எப்படி இருக்கும்னா, நேரா போய் ஒரு கம்பம் இருக்குன்னா அந்த கம்பத்துல போய் ஒரு குத்து விடும். அந்த பைத்தியமா இருக்கிற அந்த நபர் போய் குத்து விடுவார். யாரோ ஒருத்தர் விட்டா ரத்தம் வந்தா கம்பத்துல இருந்து ரத்தம் வருதுன்னு கையை தட்டின்னு உட்காந்து. ஏன்னா சரீராபிமானம் இருக்காது பைத்தியத்துக்கு. இந்த நிலையில தான் ஞானிகளும் இருப்பா. ஆனா இந்த பைத்தியத்துக்கு அஜ்ஞானம் இருக்கும், அவளுக்கு ஞானம் இருக்கும். அதனால நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரிதான் ஒரு அம்மா இருந்தா, மாயம்மான்னு கன்னியாகுமரியில எல்லாரும் பைத்தியம்னு நினைச்சுட்டு இருந்தா. நம்ம ஞானானந்த சுவாமிகள், தப்போவன ஞானானந்த சுவாமிகள் தான் இந்த மாதிரி அந்த அம்மா பைத்தியம் கிடையாது, அவ ஞானி, இப்படி சுத்தின்னு இருக்கா, அவளை ஆசிரியிச்சு எல்லாரும் க்ஷேமம் அடையணும்னு சொல்லி அனுப்புறார். அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன குடிசை மாதிரி கட்டி கொடுத்தா, கிட்டக்க போக போக தான் தெரியுது அந்த அம்மா ஞானின்னு. இத்தனை நாளா பைத்தியம்னு நினைச்சிட்டு இருந்தா அவ. அந்த மாதிரி ஞானிகளும் பைத்தியமும் ஒரே மாதிரி இருந்தா. இப்படி இவர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த மந்திரிமார்கள்லாம் என்ன நினைக்கிறார்னா, இந்த மாதிரி இருக்கிறவெல்லாம் வச்சு ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாது. அதனால அந்த 2வது மனைவி இருக்கா இல்ல, அதுல வத்சரன் அப்படின்ற ஒரு பையனுக்கு இந்த ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டா துருவனுக்கு அப்புறம். அந்த வத்சரன் என்ன பண்ணார்னா, ஸ்வர்வீதி அப்படின்ற ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டார். அவா 2 பேருக்கும் புஷ்பார்ணன் அப்படின்ற ஒரு பையன் பிறக்கிறான். இந்த புஷ்பார்ணனுக்கு 2 மனைவிகள், பிரபா தோஷா அப்படின்னு 2 மனைவிகள். இந்த பிரப அப்படின்ற அந்த பெண்மணியிடம் இருந்து பிராத்தகா மாத்தியந்தினம் சாயம்னு 3 பையன்களை பெற்கிறார். அப்புறம் தோஷா அப்படின்ற பெண்மணியிடம் இருந்து பிரதோஷன், நிஷிதன், வியுஷ்டன் 3 குழந்தைகள். இப்படி 6 குழந்தைகள் அவன்கிட்ட 2 மனைவியிடம் பெற்றார். அந்த வியுஷ்டன்னு கடைசியா ஒருத்தனை சொன்னனே, அவன் என்ன பண்றான்னா புஷ்கரணி அப்படின்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவா 2 பேருக்கும் சர்வ தேஜஸ் அப்படின்ற ஒரு பையன் பிறகுறான். அந்த சர்வ தேஜஸ் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சர்வ தேஜஸ் ஆகூத்தி அப்படின்ற ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறான்.
இந்த சர்வ தேஜஸுக்கும் ஆகூதிக்கும் தான் சாக்ஷுஷ மனு அப்படின்ற ஒரு பெரிய மகான் பிறக்கிறார். அந்த சாக்ஷுஷ மனு என்ன பண்றாருன்னா நட்வலா அப்படின்ற ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சாக்ஷுஷ மனுக்கும் நட்வலாக்கும் உள்முகன் முதலிய 12 குழந்தைகள் பிறக்கிறார்கள். இந்த உள்முகன் தான் இப்போ முக்கியமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். 12 பேர் இருந்தாலும் அவன் என்ன பண்றான்னா புஷ்கரின்னு ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறான். இவா 2 பேருக்கும் மொத்தம் 6 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அதுல அங்கன் முதலிய 6 குழந்தைகள். மூத்த மகனா இருக்கக்கூடிய அங்கனுக்கு இந்த ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டான். இது துருவ வம்சாவளி அப்படியே வந்துட்டே இருக்கு. அப்போ இந்த அங்கன் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் போது சுனீதா அப்படின்ற ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த அங்கனுக்கும் சுனீதாக்கும் ஒரு பையன் பிறக்கிறான். அவனுக்கு வேணன்னு பேர். இந்த வேணன் யாருன்னா இவன் மகா அசத்து, இந்த உலகத்தையே தாறுமாறா பண்ணினவன். அவனுடைய கதையெல்லாம் பின்னாடி வரப்போறது. இந்த வேணன் பண்ண அராஜகத்தையும் அதர்மத்தையும் சரி பண்றதுக்காக சாட்சாத் பகவானே பிருதுவாக அவதாரம் பண்றார். அதுதான் அவருடைய கதை. இன்னைக்கு சொன்ன அந்த பிருது சரித்திரம். இந்த அங்கன் தானே இந்த வேணனுடைய அப்பா அங்கன். அவர் தானே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த காலத்துல எல்லாம் குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் பிறந்தது எல்லாருக்குமே. ஏன்னா ஆயுஷ் நிறைய இருந்ததுனால இவருக்கும் ரொம்ப நாள குழந்தை பிறக்கல. சரி, அந்த குழந்தை பிறக்கலன்னு உடனே அந்த மருத்துவம் தாங்காம ஒரு யாகம் பண்ணுவோன்னு அவர் ஒரு யாகத்தை பண்ணிட்டு இருக்கார். அந்த யாகத்தை ரொம்ப சத்தையா தான் பண்றார். அந்த காலத்துல எல்லாம் யாகம் நடக்கும் போது எப்படின்னா, இந்த காலத்துல யாகம் நடக்கும் போது நாம நினைக்கிறோம் தேவர்கள் வரார்கள், அவளுக்கு ஆகுதி கொடுக்கிறோம்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலம் கிருதயுகமா இருக்கிறதுனால தேவர்கள் பிரத்யட்சமா வருவாளாம் வாங்கிக்கிறதுக்கு. அது அந்த ரிஷிகளுக்கு தெரியும். அங்க இருக்கிற அந்த பண்ணி வைக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் அந்தணர்கள்லாம் அந்த ரிஷிகள்லாம் சொல்றா, நீ இவ்வளவு சத்தையா யாகம் பண்ணினாலும் யாருமே உன்னுடைய அந்த ஆகுதி நீ கொடுக்குற அந்த மந்திரத்தினால சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஆகுதிய யாருமே வாங்கிக்கிறதுக்கு இங்க வரல அப்படின்னு. உடனே அவர் ரொம்ப வருத்தப்படுறார். தர்மாத்மாவா இருக்கிறவா வருத்தப்படுறதானே வருவா. இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு சத்தையா ஒரு காரியம் பண்றோம், அது ஒழுங்கா நடக்கல, இதுக்கு சரியில்லைன்னு ஒருத்தர் சொன்னானா அதை சரி பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவோமோ. இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையில தான் நடக்கிறது. அப்படின்னும் போது இது சரி பண்ண முடியுமா, ஏதாவது பண்ணி சரி பண்ணுங்களே, இவ்வளவு நான் ஸ்ரத்தையா பண்ணியும் ஏன் வரல, ஏதோ ஒரு காரணம் இருக்கதானே இருக்கும் அப்படின்னோட இதுக்கு என்ன காரணம்னு இப்படி ரிஷிகள்லாம் கண்ணை மூடி யோசிக்கும் போது பார்த்தா, உனக்கு குழந்தை பிறக்காததுன்றது ஒரு பாவம் இருக்கணும், அந்த பாவத்தினால்தான் இவர்களும் வரல அப்படின்னு இப்படி சூச்சகமா சொல்றான். அப்ப இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்கும் போது உடனே சொல்றார்கள், அப்பா நம்ம இந்து மதத்துல பிறந்து வழி இல்லைன்னே கிடையாது, எல்லாத்துக்கும் வழி இருக்கு. நான் அங்க மேல உனக்கு ஒரு சின்னதா யாகம் திரும்ப பண்ணி வைக்கணும், இந்த யாகத்தினால உனக்கு கண்டிப்பா ஒரு பையன் உண்டாவான், அதனால எல்லாம் சரியாயிடும்னு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி திரும்பவும் ஒரு சின்னதா ஒரு யாகத்தை பண்ணி வைக்கிறான். அந்த யாகம் நடக்கிறது ஆச்சரியம் தான். என்ன ஆச்சரியம், ஹோமகுண்டத்திலேருந்து திவ்யமான ஒரு புருஷன் வெளில வரான். அந்த புருஷன் வெளில என்ன பண்றான்னா ஒரு பாயசத்தை கையில ஏந்திண்டு வரான். ஒரு பாயசத்தை கையில ஏந்திண்டு அந்த அந்த யஜ்ஞம் அந்த குண்டத்திலேருந்து அந்த ஒரு தேவன் அந்த ரிஷிகளுடைய கையில அந்த பாயசம் அந்த ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டு அந்த தேவன் மறைஞ்சிட்டு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஹே அங்கா, அந்த ராஜாவை கூப்பிட்டு உன் மனைவி இருக்காளே சுனீதா, அவளை கூப்பிடுன்னு சொல்லிட்டு இதை குடிக்க சொல்லு, குடிச்சா இன்னிலேருந்து 10வது மாசம் குழந்தை பிறந்துரும் அப்படின்னா அவனும் கொடுத்துட்டான். பாயசம் குடிச்சு பிறந்ததுனால எல்லாரும் நல்ல பையனா பிறந்துட மாட்டா. ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு தலையெழுத்து இருக்கு. நீ கோவிலுக்கு வந்ததுனால தினமும் கோயிலுக்கு போறதுனால நீ நல்லவன் கிடையாது. உன் மனசை சரி பண்ணிக்கணுமோ, அதை சரி பண்ணிட்டு கோவிலுக்கு போனாதானே சரி. கோயிலுக்கு போனா மனசு நன்னாகும்ன்றது ஒண்ணு, ரெண்டுமே இருக்கு. அதனால ரெண்டுத்தையுமே நம்ம கவனிச்சு பண்ணணும். பாயசம் கொடுத்ததுனால ஒருத்தர் பிறந்தார். யாருன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராமச்சந்திர பிரபு பிறந்தார், ராமபிரான் பிறந்தார். அவர் பிறந்து எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். ராமராஜ்யம் தானே இன்னைக்கும் பெருமையா பேசிட்டு இருக்கோம். அவர் அப்படி பிறந்தார் பாயசத்தை அனுகிரகத்தினால. இங்க பாயசத்தை அனுகிரகத்தினால ஒருத்தன் பிறக்கிறான், அவன் ராமருக்கு நேரு ஆப்போசிட்டா இருக்கான். அப்படி ஒரு பையன் பிறக்கிறான், வேணன்னு ஒருத்தன். அவன் தான் இந்த
யாகத்துல வந்து அந்த திவ்ய புருஷன் பாயசம் குடிச்சு இப்படி ஒரு அசத்து பிறக்கிறான் பாருங்க. இதுதான் பிராரப்தம்னு ஒண்ணு தனியா இருக்கு. இப்படி ஒருத்தன் பிறக்கிறான், அவனுக்கு வேணும்னு பேரை வச்சார். பொதுவா பசங்களை வளர்க்கறதே ஒரு கலை. நம்ம சாஸ்திரத்துல சொல்லும் போது ராஜவத் பஞ்சவர்ஷானி தசவர்ஷானி தாசவத் பிராப்தே து ஷோடசே வருஷே புத்திரம் மித்ரவதாச்சரேத். குழந்தையில எப்படி வளர்க்கணும்னா ராஜவத் பஞ்சவர்ஷானி, அந்த குழந்தை பிறந்து 5 வயசு பரியந்தம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி போல வளர்க்கணும். தரித்திரமே தெரியக்கூடாது, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நீ சின்னப்பத்துல இருந்தே இது இல்லை, நம்ம வசதி இல்லை, நம்மளுக்கு கிடையாதுன்னா பின்னாடி அவனுக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் கூட தாரித்திரம் 2 விதம். பொதுவா தாரித்திரம்னா பணம் இல்லாதது ஒரு தாரித்திரம். 2 விதமா இருக்கு அந்த தாரித்திரம். பணம் இல்லாத தாரித்திரம் ஒண்ணு, புத்தி தாரித்திரம்னு ஒண்ணு. சில பேர் பார்த்தா எத்தனை பணம் இருந்தாலும் கட்டுக்கட்டா உள்ள வச்சிருப்பான். அதுல இருக்கிறதுலயே தேடி 10 ரூபா நோட்டை கொடு, இந்த கோயில போட்டு வருவான். இவ்வளவு கட்டுக்கட்டா வச்சிருக்கோம், அதுல ஒரு 1000 ரூபாய் போட்டா என்ன அந்த தட்டுல, அது வராது மனசு. ஏன்னா சின்னப்பதுல இருந்தே பட்டு இந்த 10 ரூபாய்க்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அதனால அப்படின்னா அதனுடைய அருமை எனக்கு தான் தெரியும்னு அதுக்கு ஒண்ணு சொல்லிட்டு வருவான். நீ கஷ்டப்பட்ட அருமைப்பட்ட உன் காலத்துல 10 ரூபாய்க்கு சிரமம், இந்த காலத்துல 10 ரூபாயும் அந்த காலத்துல 10 ரூபாயும் ஒண்ணா அப்படின்னு போது நாம நம்மளை மாத்திக்கணும்ல. அது மாதிரி இந்த மனசுல தாரித்திரம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த குழந்தைக்கு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி போல வளர்க்கணும் 5 வருஷம். தசவர்ஷானி தாசவத், அடுத்த 10 வருஷம், முதல்ல 5 வருஷம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி போல வளர்க்கணும். அடுத்த 10 வருஷம் எப்படின்னா தசவர்ஷானி தாசவத். ஏன்னா இந்த 10 வருஷம் தான் அவனுடைய ஃபியூச்சரே. இந்த வயசுல போய் அப்பா எனக்கு படிப்பு வரலன்னா பரவாயில்லடா, நான் உனக்கு அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், நீ ஸ்கூலுக்கு போனா பரவாயில்ல, ஆத்துல படுத்துன்னு தூங்கு, இப்படிலாம் அந்த பையனை நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி வளர்த்தேன்னா 15 வயசுக்கு அப்புறம் பார்த்தா அவ்வளவுதான், படிப்பு இல்லாம ஊரை சுத்தின்னு வாழ்க்கை முழுக்க வீணா போயிடும். ஆனா இந்த 10 வருஷம் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னா தசவர்ஷானி தாசவத். சீக்கிரம் எழுந்துக்கோ, எல்லாம் படி, நாக்கு நீண்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு கிளம்பு, ஒழுங்கா படி அப்படின்னு அந்த குழந்தைக்கு அந்த வித்தையில ருச்சி இருப்பது போல ஒரு தாசன் போல நடத்தணும். பிராப்தே து ஷோடசே வருஷே புத்திரம் மித்ரவதாச்சரேத். அப்படி இருக்கிற அந்த பையன் 15-16 வயசு ஆயிடுத்துன்னா முன்னாடி போல வாடா போடா உக்காருன்னு அடிக்கிறது போறதெல்லாம் பண்ணக்கூடாது. தாஸ்தத்துல சொல்றது 16 வயசு பையனை போய் இப்படி எல்லாம் நீ பண்ணக்கூடாது. 16 வயசு பையனை எப்படி நீ ட்ரீட் பண்ணணும்னா புத்திரம் மித்ரவதாச்சரேத், உன்னுடைய நண்பனை போலதான் அவன்கிட்ட பேசணும். அப்பா நீ கடத்தலுக்கு போகணும், உன்னால போயிட்டு வரணும், இது வாங்கிட்டு வரணும், என்னால முடியல, நீ போயிட்டு வரியா, இப்படி பேசினாதான் உன்னோட மரியாதை காவந்தான். கடைசி வரையும் அவன் அப்பான்னு உனக்கு நமஸ்காரம் பண்ணி உனக்கு மரியாதை கொடுக்கணும்னா நீ இப்படி நடந்துக்கோன்னு சாஸ்திரமே சொல்றது. நீ பழைய மாதிரியா அவனை போய் அடிக்கிறது, உதைக்கிறது, திட்டுறது, எல்லாருக்கும் குட்டுறது, இதெல்லாம் நீ வச்சுட்டேன்னா அவன் வந்துடுவான். ஆத்துக்கு வந்துட்டு என்ன சொன்ன, அப்பாட்ட எதுவும் பேச மாட்டான். அப்பா காதுல விழுவது போல அம்மாட்ட வந்து உன் ஆத்துக்காரர் அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். உன் ஆத்துக்காரர் முன்னாடி மாதிரிலாம் கொட்டுறது, அடிக்கிறது, எல்லாரும் முன்னாடியும் திட்டுறது, இதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. எனக்கும் வயசாலியா, நான் தனியா யோசிக்க மாட்டானா, அதெல்லாம் பண்ணினார்னா மரியாதை கெட்டுப்படும், சொல்லுவி உங்க ஆத்துக்காரர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். இதெல்லாம் தேவையோ? அதனால சாஸ்திரமே சொல்றது 16 வயசான பையன் கிட்ட உன் நண்பனை போல நடத்து. அப்படி நடத்தினாதான் உன்னுடைய மரியாதை காவந்து. ஆப்தேது ஷோடசே வருஷே புத்திரம் மித்ரவதாச்சரே இப்படின்னு வணக்கம்னு சொல்லியிருக்கு. இவன் என்ன நினைக்கிறான்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிறந்த குழந்தையா இருக்கிறதுனால அதுக்கும் மேல அம்மாவுடைய செல்லம் ரொம்ப, அந்த சுனிதான்னு சொன்னே ரொம்ப செல்லமா வளர்க்குறா. போராததுக்கு இவன் என்ன பண்றான்னா தன்கிட்ட வச்சுக்காம தன்னுடைய அப்பா ஒருத்தர் இருக்கான் ராஜ்யம், அங்க கொண்டு போய் இவனை கொண்டு போய் விடுறதுன்றது. அப்பப்போ கொண்டு போய் விட்டுருவா, ஒரு 4 மாசம் இருப்பான், வருவான், ஒரு 2 மாசங்கிறப்ப திருப்பி அங்க போயிடுவான். அவன் ஏன் அடிக்கடி அங்க போறான்னா அங்க யாரும் அவனை சீக்கிரம் எழுந்துக்கோ, நன்னா படி, கோவிலுக்கு போ, ஏதாவது ஜபம் பண்ணு சொல்றதா யாரும் கிடையாது. அங்க என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் கண்டுக்க மாட்டான். அப்படி இருக்கிற இடம் அது, ஒரே துஸ்சங்கம் அந்த மாதிரி இருக்கிற இடம். சின்ன குழந்தைகளுக்கு அந்த சமயத்துல நம்ம யாரும் எது சொல்ல மாட்டாலும் அதுக்கு தான் போய் சேரும். அப்படி அவன் வளர்றான். பொதுவா 2 விஷயம் எல்லாமே சேரணும். அந்த ஒண்ணு, அந்த குழந்தைக்கு அப்பாவோட அரவணைப்பும் வேணும், அம்மாவோட அரவணைப்பும் வேணும். அப்பாவோட அரவணைப்பு எதுக்குன்னா கண்டிச்சு வளர்க்கறதுக்கு. அப்பா கண்டிக்கும் போது
அதை சமாதானம் படுத்துறதுக்கு அம்மாவோட பாசம் ரெண்டுமே வேணும். அது ரெண்டுமே தண்டவாளம் மாதிரி இருந்தாதான் குழந்தை ஒழுங்கா வளரும். சில குடும்பத்துல பார்த்தா அப்பா இல்லாத குழந்தையா இருந்தான்னா அவனுக்கு அந்த ரொம்ப இதுவே சூதுவாதே தெரியாம இருப்பான். இதே அம்மா இல்லாத குடும்பத்துல பார்த்தேன்னா அவனுக்கு பாசம்னா என்னன்னே தெரியாது. யார் வந்து ஆசையா பேசினாலும் ஏங்கிட்டு இருப்பான். அதனால ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுமே ஒரு தண்டவாளம் மாதிரி போனாதான் ரயில் ஸ்மூத்தா போற மாதிரி அந்த வாழ்க்கையில ரெண்டுமே தேவை. இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே இல்லை. இப்படி ரொம்ப அசத்தா வளர்றான். அப்படி வளர்ந்துட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு 12-13 வயசு ஆறுது இந்த வேணனுக்கு. ஆக்ரீடே கிரீடிதோ பாலானு வயஸ்யானு அதிதாருணஹ. அவன் விளையாடுறான்னா அவன் என்ன ஒரு 45 வயசு மாமா கூட விளையாடிட்டு இருப்பான். 12 வயசுக்காரனா ஒரு 13-14 வயசு பையன்கள் கூட விளையாடிட்டு இருக்கும்போது பிரசஹ்ய நிரனுக்ரோஷகா பசுமாரம் அமாரயத்து. அப்படி குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கிறவால அத்தனை பேரையும் இந்த மிருகத்தை கொலை பண்ணுவது போல அந்த 10 குழந்தைகளை கொலை பண்ணிட்டான் விளையாடிட்டே இருக்கும்போது. இப்படி இருக்கான். என்னடா அது இப்படி ஒரு பையனா இருக்கானே இவன். அவ அப்பாவுக்கு விஷயம் போய் ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். விளையாடிட்டு இருக்கிற குழந்தைகளை சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் கொலை பண்ணுவானா? இவனை என்ன பண்றது அப்படின்னு கொலை பண்ணா தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார். சரி தண்டனை கொடுத்தா திருந்திருவான்னு நினைச்சிட்டு கொடுத்தா எத்தனையோ தண்டனை கொடுக்கிறாராம், திருந்தவே மாட்டேங்கிறான். இதே வேற யாரா இருந்தானா என்ன பண்ணுவோம்? அவனை அவனுக்கு தூக்கு தண்டனை போடு, அவனை சம்மாரம் பண்ணிடு, கொலை பண்ணிடுன்னு சொல்லுவோம். தன் பையனா இருக்கிறதுனால அது பண்ண முடியல அவனால. எத்தனையோ தண்டனைகள்லாம் கொடுத்து பார்க்கறான், எதுக்கும் அடங்குற மாதிரி தெரியல. மேல மேல அவனோட அராஜகம் ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. போகும்போது வரும்போது ஏதாவது ஒரு சின்ன மிருகங்களை பார்த்தா அதை கொலை பண்றது, யாரை பார்த்தாலும் இம்சை பண்றது, இப்படி சுத்தின்னு இருக்கான். போறாதுக்கு ராஜாவோட பையன் வேலை. இப்படிலாம் இருக்கிற அந்த பையனை பார்த்து அந்த அப்பா இத்தனை நாள குழந்தை பிறக்கணும் தான் நினைச்சா, இப்ப ஏண்டா இவன் பிறந்தான்ற மாதிரி ஆயிடுச்சு. உடனே கதறார் அவர். பிராயேன அபியர்ச்சிதோ தேவகா ஏ பிரஜா கிரகமேதினா ஏ அப்ரஜா கிரகமேதினா கதபத்ய பிருதம் துக்கம் ஏன விந்தந்தி துர்பரம். இந்த உலகத்திலேயே யார் வசதி ஆனவர்கள்னா யாருக்கு குழந்தை பிறக்கலையோ வசதி ஆனவர்கள்ன்றோம். இப்ப என்னன்னா இது காலம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இதே ஒரு 15 வருஷம் முன்னாடி குழந்தை பிறந்தவன் தான் பாக்கியசாலின்னா, இப்ப கப்பான புத்திரன் பிறந்த உடனே குழந்தை இல்லாதவர்கள் தான் வசதின்றான். இதெல்லாம் எதுவும் எடுத்துக்க முடியுமா? குழந்தைன்றவன் வேணும், அது ஒழுங்கா வரக்காத தப்பு உன்னுடையது அப்படின்னு போது இப்ப குழந்தை இல்லாதவர்கள் தான் வசதின்னு சொல்ல முடியாது. அதனால இப்படி சொல்லி வருத்தப்படுறான். அதுக்கும் மேல குழந்தை இல்லாததே தேவலாம். ஒரு கெட்ட குழந்தை பிறக்கிறத விட குழந்தை இல்லாம வாழறதே நல்லது. கதபத்யவரம் மன்யே சதபத்யாத் சுசாம் பதாத் நிர்வித்யேத கிருஹான் மர்த்யகா. இப்படி சொல்லும் போது கெட்ட பையன் இருக்கிறத விட பையன் இல்லாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றான், கெட்ட பையன் இருக்கிறதும் நல்லதுதான் அப்படின்னு. ஏன்னா நல்ல பையன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆத்துல இருந்து போவோமோ, அப்பா வரான்னு எழுந்துக்கிறான், அப்பாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுக்குறான், அப்பாவுக்கு முடியலன்னு தன்னுடைய பெட்டை கூட்டு போட்டு அதுல படுக்க வைக்கிறான், அப்பாவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்றான்னா அவனுக்கு எந்த ஜென்மால வைராக்கியம் வரும்? என் பையன் மாதிரி உண்டா என் பையன் மாதிரி உண்டான்னு சுத்திட்டு இப்படியே ஆத்துலயே இருந்து வீணா போயிடுவான். ஆனா ஒரு கெட்ட பையன் இருந்தானே என்ன பண்ணியும், இவனை கட்டிட்டு மாற அடிக்கிறத விட காட்சியும் இந்த மாதிரி இமாலயத்துக்கு போய் எங்கேயாவது கடைசி காலத்துல ராமராமான்னு சொல்லிட்டு உயிரை விட்டுருவோம், இதே அதுக்கு தேவலான்னு கிளம்பலாமோ. அதனால இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு கெட்ட பையன் பிறந்தாதான் நம்மளுக்கும் ஒரு வைராக்கியம் வரும், அதனால கெட்ட பையன் இருக்கிறது நல்லதுன்னு தன் மனசை மாத்திண்டு அவர் இந்த ராஜ்யத்திலேருந்து ஓடி போயிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஆனா என்னன்னா அவர் ஓடி போயிடணும் தீர்மானம் பண்றாருன்னு எல்லாருக்கும் தெரியறது. அப்ப அவர் ஆட்கள்லாம் என்ன பண்றான்னா, அவருக்கு இன்னும் கூட இந்த செக்யூரிட்டி நிறைய வைக்கிறானா, அவர் எங்க ஓடி போடக்கூடாதுன்னு. போராத்துக்கு அந்த அம்மா அவருடைய மனைவி சுனீதா இருக்கலாம், அப்பப்ப பார்த்துட்டு போறாளாம். அவர் படுத்துட்டு இருக்கும் போது ராத்திரியில எங்கேயாவது ஓடி போயிடுறாரான்னு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாக்குறான். ஏவம் ச நிர்வின்னமனான்று போகிருஹாத் நிஷீத உத்சாய மகோதயோதயாத் அலப்த நித்ரஹ அனுபலக்ஷிதோ நிருபிஹி ஹித்வாகதோ வேன சுவம் பிரசுப்தான் ஏவம் ச நிர்வின்னமனான்று போகிருஹாத். இப்படி என்ன பண்ணான்னா, ராத்திரி எல்லாரும் தூங்குறா எழுந்துக்கிறா. இப்படி இவரை காவலாளியா காத்துட்டு இருக்கும் போது அந்த தூங்குற சமயமா பார்த்தார், யார்கிட்டையும் சொல்லாம கிளம்பிட்டார்.
கிளம்பணும்னு தீர்மானம் பண்ணிட்டா இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது, மேல நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்ம பகவானை போய் அடைஞ்சு ஆகணுமே, இவா என்னன்னு இவாளுக்குள்ள கஷ்டம் இவா பட்டுக்கிட்டோம்னு தான் கிளம்பணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். தீர்மானம் பண்ணிட்டு இப்படி அவர் கிளம்பிட்டார். அரை மணி நேரம் அப்புறம் பார்த்தா ராஜா வர்றார். ராஜா இல்லாத பூமி எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் தேடுறா, அங்கங்க தேடுறா. என்ன ஆச்சரியம்னா இங்க அழகா ஒரு ஸ்லோகம் சொல்ற, பிரகிருதம் வேனசுமம் பிரசுப்தாம் குயோகினஹான்ற. அவெல்லாம் எங்க நினைக்கிறார்னா இவர் எங்கேயோ இருக்காருன்னு போய் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காளாம். என்னென்ன குயோகின்னு ஒருத்தன், அவன் என்ன பண்ணுவான்னா மகான்கள் குருநாதர் இவா யாரையும் மதிக்காம தன்னுடைய சாமர்த்தியத்துல பகவானை பார்த்துடலான்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு என்னன்னா இன்னும் கூட மோசமா போயிட்டே இருப்பான். என்ன குரு கிருப்பை இல்லைன்னாலோ மகான்களுடைய கிருப்பை இல்லைன்னா பகவானவே அடையவே முடியாது. அந்த மாதிரி இவ என்ன பண்றான்னா எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கா. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அந்த ராஜ்யத்துக்கு பக்கத்திலே ஒரு காடு இருக்கு, தர்ப காடு, அதுக்குள்ள உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காராம். இப்படி இவர் இங்க இருக்கார், வேற என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜா இல்லாத பூமி எப்படி இருக்கும், அவ அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிருவான்றதுக்காக வேற வழியே இல்லாம அந்த வேலனும் பெரியவனா ஆயிட்டான். வேற யாராவது உட்காத்தி வச்சான்னா சண்டைகள் வரும்ன்றதுனால ரிஷிகள் என்ன நினைத்தார்கள்னா ஏதாவது தப்பு பண்ணா நாம கண்டிச்சுப்போன்னு சொல்லிட்டு வீர மாதரமாகூய சுனீதாம் பிரம்மவாதினா பிரகிருத்திய சம்மதம் வேணும், யாருக்கும் பிடிக்கலன்னாலும் அந்த வேலனையே உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டாங்க. இத்தனை நாளா ராஜா இல்லாத அராஜகம் பண்ணிட்டு இருந்த அந்த வேணன் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு முதல்ல ஒரு 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 இதை பரப்பி விடுறான். என்ன பேப்பரை கொடுக்குறான்னா நயஷ்டவியம் நதாதவியம் நகோதவியம் விஜாக்குச்சித்தை, யாருமே யாகம் பண்ணக்கூடாது, யாருமே யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது, யாருமே அவாவா வீட்டில் ஹோமங்கள் பண்ணக்கூடாது, யாரும் அவாவா தர்மங்களை பண்ணக்கூடாது, கடவுளே இல்லை நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு அறிவிச்சுட்டான். யார் எல்லாரையும் எங்க நடக்கிறதோ அங்க போய் அடிக்கிறான். யார் ஹோமம் பண்ணாலும் அங்க அடி விழுறது, யார் யாகம் பண்ணாலும் அங்க அடி விழுறது. இப்படி இருக்கிற அந்த ராஜ்யத்தை பார்த்தார்கள் ரிஷிகள்லாம். என்னடா அது, ஏதோ இவன் பண்ணா அவன் சிம்மாசனத்துல கொஞ்சம் உட்காத்தி வச்சாலாவது இவன் திருந்துவானா சரியாகுமான்னு பார்த்தா இது இன்னும் மோசமா ஆயிடுதே அப்படின்னு அவன்கிட்ட பேசி பார்க்கலான்னு வரான். அவனை பேசி பார்க்கலான்னு அகிரேவ பயஃப் போஷா போஷகஸ்யாபி அனர்த்தபிருத். இப்ப என்ன எடுத்துன்னா இப்ப பாம்புக்கு நீங்க எவ்வளவுதான் பால் கொடுத்தாலும் அந்த பாம்பு குடிச்சு குடிச்சு அதை விஷத்தை தான். வாயுவோட அனுகிரகம் ரொம்ப இருக்கு இன்னைக்கு. அண்ணா பின்னாடி தரேன். அதனால வாயுவோட பகவானுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. அனுமார் இருக்காருன்னு நினைக்கிறேன் இங்க, அவருடைய புத்திரன், அவருக்காக அப்பா வந்துட்டு போறாரு. நான் அவர் தான் கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டா உட்காந்து கேட்பாரோன்னு அதனால அவர் பார்க்கறதுக்காக அவர் அப்பா வந்துட்டு போறாருன்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா இந்த ராஜாக்கு பாம்புக்கு என்னதான் நீங்க பால் ஊத்தினாலும் அதனால அது நல்லது நடக்குமா உலகத்துக்கு, இன்னுமே அந்த விஷத்தை தான் அது விருத்தி பண்ணிட்டே இருக்கும். அந்த நாள் இப்ப ஏற்பட்ட அசத்துக்கு ஒரு பதவியை கொடுத்தா அது ஒன்றும் விஷகரமா தான் மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு இவாள்லாம் அவன்கிட்ட பேச வரா. ஸ்விஷ்டா சுதுஷ்டா பிரதிசந்தி வாஞ்சிதம் தத்தேலனம் நாரகசி வீரஜேஷ்டிதம். இப்படி அவள்கிட்ட பேச வரவர்களை பார்த்து ஹேளனமா பேசுறாரா ரிஷிகள்லாம் பார்த்து. உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா, உட்காந்து பகவான் அது இதுன்னு பண்ணிட்டு ஊரை ஏமாத்திட்டு எதுக்கு இந்த ஹோமத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், யார் கண்டா பகவான் அப்படின்னு. இப்ப இல்ல, இந்த கலியுகத்துல கண்ணுக்கு தெரியாத பகவான் இப்படி சொல்றது ஆச்சரியம் இல்லை. பிரத்யட்சமா அந்த காலத்துல இப்படி இப்பதானே சொன்ன, நேர தேவர்கள் வந்தார்கள் ஆகுதி கொடுத்து போனார் நீ வப்பா கதையில. அப்படி இருக்கிற காலத்திலேயே ஒரு அசத்து இப்படி இருக்கான் பாரு, ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையான்னு இப்படி எல்லாரையும் திட்டிட்டு அதுக்கும் மேல என்ன சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு தர்மம் தெரியுமான்னு இவன் சொல்றான். யாரு இவன்? அதர்மிஷ்டன், அசத்து. இவன் ஒரு தர்மத்தை சொல்றான்.
உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த உலகத்திலே உயர்ந்தவன் யாரு அப்படின்னா இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணி கொடுக்கிற ராஜா தான். அவன் தான் எல்லாருக்கும் கடவுள், கணவன், எல்லாம் அவன் தான். அவன் எதை சொன்னாலும் கேட்கணும் அப்படின்றான். ஏன்னா அவன் தான் விஷ்ணு, அவன் தான் பிரம்மா, அவன் தான் சிவன், அவன் தான் இந்திரன், அவன் தான் வாயு. அதனால தனித்தனியா யாரும் எந்த தேவர்களும் கிடையாது. இதெல்லாம் ஊரை ஏமாத்துறது. அதனால நான் தான் எல்லாத்துக்கும் சொந்தம், எனக்கு எல்லாரும் பண்ணுங்க, எல்லா ஹோமங்களும் நீங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காளே, தான் தான் கடவுள், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி தான் தான் கடவுள்னு சொல்ற ஒரு பயிலும் நம்பாதீங்க. ஏன்னா எந்த மகானும் தாங்க உயர்ந்தவன்னு சொல்லவே மாட்டான். அம்மி அபராதி அபராதி அகோராமா அம்ஹனாகி திருட புத்தி அகோராமா. சமர்த்த ராமதாச சாட்சாத் ராமச்சந்திர பிரபுவை நேரா பார்த்து பரம பரிசுத்தனா இருக்கக்கூடிய அவர் சொல்றார், என்ன மாதிரி ஒரு தப்பு செஞ்சவன் இந்த உலகத்திலே கிடையாது, அபராதி அப்படின்ற. துகாராம் மகாராஜ் சொல்லும் போது, நான் ஒரு மகாபாபி, என்ன காப்பாத்துறதுக்கு நீ வரைய பிரபு அப்படின்னு அவர் கதர்றார். அதனால எல்லா மகாத்மாக்களும் தன்னை சொல்லும் போது ஒரு நீச்சன் பாபின்ற மாதிரி தான் தன்னை சொல்லிப்பாலே தவிர நான் பெரிய மகான், நான் கடவுள்னு சொல்லிக்கவே மாட்டான். இப்படி சொல்றவன் முழுக்க வேணன். அதனால அது யாரும் நம்பிடக்கூடாது. இப்படி சொன்ன உடனே இவன் இப்படி தாறுமாறா எல்லாத்தையும் பேசுறத பார்த்து இச்சம் யவசிதாஹந்தும் ரிஷயாரூடமன்யவஹா. இப்படி இருக்கிற அந்த பிரம்மரிஷிகளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இவன் எப்படியே விட்டா உலகத்தையே அழிச்சிருவான் போல இருக்கே. யாருக்குமே சந்தியாவதனம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், கோவிலுக்கு போகணும், இந்த எந்த எண்ணமுமே இல்லாம பண்ணிடுவான் போல இருக்கே. போற போக்க பார்த்தான்னு அவள்கிட்ட தான் தபஸ் இருக்கே. நிஜக்முஹு ஹுங்க்ருதைஹி வேனம் ஹதம் அச்யுத நிந்தயா. அட பாவி, இவாளுக்கெல்லாம் என்ன போய் ரதத்தை அழிச்சுன்னு 4 பேர் அழிச்சுன்னு ஒரு கத்தியை வச்சு சண்டை போட்டா அவனை சம்ஹாரம் பண்ணணும். தபஸ் இருக்கு. திக்பலம், க்ஷத்ரிய பலம், பிரம்மதேஜோ பலம் பலம்னு இதுல மயங்கிதான விஸ்வாமித்திர பிரம்மரிஷியா மாறினார். என்ன தனக்கு அத்தனை அஸ்த சஸ்திரமும் தெரியும், இத போட்டு எப்படியாவது வசிஷ்டர்ல தோக்க அடிச்சிடலான்னு வந்தார். அவருக்கு ஒரு யுத்தமும் தெரியாது. அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய பிரம்மதண்டத்தை முன்னாடி இப்படி வச்சார், ஒரு காயத்ரி ஜபம் பண்ணி அதுல புரோக்ஷனம் பண்ணினார். அவ்வளவுதான். அவர் போடுற அஸ்த சஸ்திரம் அத்தனையும் அந்த பிரம்மதண்டம் சாப்பிட்டு உட்காந்து இருக்கு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இப்படி எல்லாத்தையும் பண்ணி வேர்க்க விறுவிற்க என்னிட்ட சண்டை போட்டு இருக்கேன். அவர் இப்படியே கண்ணை மூடின்னு உட்காந்து இருக்கார். அவர் என்னால தொடக்கூட முடியல போயிட்டு. அப்புறம் இதை பார்த்துதான் இது என்னடா க்ஷாத்திர பலம், க்ஷாத்திர பலம்னு ஒரு க்ஷத்ரிய பலம் தானே வசத்தின்னு நினைச்சோம், சரீர பலம் அதை விட வசத்தியா இருக்கே இந்த பிரம்ம பலம்னு அப்பதான் தான் பிரம்ம ரிஷியா மாறணும்னு ஆசைப்படுறார். அப்ப இவர்கள்கிட்ட அந்த சக்தி இருக்கிறதுனால அப்படின்னா அட பாவியே நீ சாக கடவுதுன்னு மனசுல நினைச்சிட்டு ஹும்னு சொன்ன உடனே அவன் உயிர் போயிடுது. அப்படியே கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தா அங்கேருந்து அம்மாக்கு அந்த இது இருக்கதானே இருக்கும், அந்த பையன் காலமாயிட்டான்னு ஒண்ணு இது இருக்கதானே இருக்கும். நேரா அந்த அம்மா கதறான். இது என்ன ஆச்சரியம்னா, இந்த அம்மாக்கு சின்னப்ப இருக்கும் போது ஒரு ரிஷி ஒரு மந்திரோபதேசம் பண்ணியிருக்கார். அந்த மந்திரம் எதுக்குன்னா மரிச்ச சரீரம் அழுகாம பாத்துக்கமா அந்த மந்திரம் சொன்னான். அந்த அம்மா கேட்கிறா, இது எதுக்கு எனக்கு சொல்லி தெரியல, பயந்துட்டே கேட்கிறா. இப்ப இல்ல பின்னாடி காலத்துல உனக்கு உபயோகப்படும், நீ இதை தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அந்த அம்மாவும் தெரிஞ்சு வச்சுன்னு அப்பப்ப ஜபம் பண்ணிட்டு இருக்காத. பார்த்தா எல்லாமே ஒரு மகான்களுக்கெல்லாம் தெரியுமோன்னு என்ன நடக்கும்னு அது பார்த்தா இன்னைக்கு உபயோகப்படுறது அந்த மந்திரம். இவெல்லாம் என்ன பண்றான்னா இந்த சரீரத்தை காவந்து பண்ணிவே, இதுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகள் கிளம்பிட்டான். உடனே அந்த அம்மா அப்பப்ப அந்த மந்திர ஜபம் பண்ணி பண்ணி அந்த சரீரத்தை அழுகாம பாத்துக்கிறான். இப்படி இருந்துட்டே இருக்கும்போது பார்த்தா ராஜா இல்லாத பூமி இருந்தா திரும்பவும் எல்லாரும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவான். பொதுவா இந்த சட்டங்கள்லாம் எதுக்கு இருக்குன்னா கெட்டவன் தண்டிக்கிறதுக்கு இல்ல, நல்லவன் நல்லவனாவே இருக்கிறதுக்கு தான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லவனே அயோக்கியனா மாறிடுவான். எதுவுமே தப்பு பண்ணாதவன் இருக்கான், நம்மளுக்கு தண்டிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னும் போது நல்லவன் கூட போயிட்டே இருக்கும் போது இந்த கடையில இருந்து 4 எடுத்துட்டு போயிடுவோம், யார் நம்மள கேட்க போறா அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருமோன்னு. இது ஆகக்கூடாதுன்றதுனால உடனேயே ராஜாவை உட்காத்தி வைக்கணும் அப்படின்னு அந்த பொறுப்பு ரிஷிகளுக்கு வந்ததுனால அந்த சரீரம், அந்த மரிச்ச அந்த வேணனுடைய சரீரம் இருக்கே, அந்த உடலை பாதுகாத்து இருக்கிற உடல்ல கடையிறான். அப்படி கடைஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்தா
அவனுடைய வலது தொடையிலேருந்து ஒரு ஒரு உருவம் வெளியில வருது. அந்த உருவம் எப்படி இருக்குன்னா ஒரே கண்ணங்கரின்னு, அது கண்ணங்கரின்னு இப்ப மனுஷன் இருக்கிற கருப்பு இல்ல, காக்கா இருந்தா ஒரு கருப்பு இருக்குமே அந்த கருப்பா இருக்கு அந்த சரீரம். அதுவும் அது பார்த்தேன்னா ஒரே அழுதுண்டே தீனமா, கண்ணெல்லாம் சவந்து போய், கண்ணெல்லாம் பார்த்தா பெருசா இருக்கு, கைகள்லாம் சின்ன சின்னதா இருக்கு, கால்லாம் சின்ன சின்னதா இருக்கு, உள்ளேந்து எப்படி அழுதுண்டே ஏதோ ஒரு பெரிய உடம்புல ஒரு வியாதி வந்தது போல அந்த உள்ளேந்து ஒரு சின்ன குழந்தை வெளியில வருது. அந்த குழந்தை வெளியில வந்த உடனே இந்த ரிஷிகள்லாம் பார்த்தா, குழந்தை பயப்படாத உட்கார். என்ன சொல்றாருன்னா, நிஷீதேதி அப்ருவன் தாத ச நிஷாதஹ ததோ நிஷீதா உட்கார் அப்படின்ற சம்ஸ்கிருதத்துல நிஷீதான்னா உட்கார். உட்கார்ந்தானே அந்த குழந்தையும் பயந்துட்டே உட்கார்ந்துருது. அதுக்கும் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு, பொதுவாக நம்ம குழந்தைன்னா பிறந்த குழந்தை அழதானே செய்யும். கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா அந்த குழந்தையும் பெருசா எடுத்து இப்ப பார்த்தா நடக்கிற அளவுக்கு அந்த குழந்தைக்கு உயிர் வந்துரு, அந்த ஒரு சக்தி வந்துருது. இவர்கள் என்ன நினைத்தார்கள்னா, சரீரம் கடைஞ்சது எதுக்கு, ஒரு நல்ல பையன் அதுல இருந்து வருவான், அவளை சிம்மாசனத்துல உட்காந்து வைக்கலாம்னு நினைக்கும் போது இந்த மாதிரி இருக்கிற பையன் ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு அருகன் இல்லை. அதனால இந்த மாதிரி ஒரு பையனை உட்காந்து வச்சோன்னா திரும்பவும் பழைய மாதிரி இடைஞ்சல் வரணும்ன்றதுனால, அப்பா உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டா, இது பாரு இந்த பாதை இருக்கு பாரு, இதுல அப்படியே நீ போயிட்டே உன்னை பகவான் காப்பாத்துவார் அப்படின்னு உடனே அந்த பையன் எழுந்து நடந்து போயிட்டே இருக்கும். அவள் தான் யாருன்னா இந்த வேடுவர்கள்லாம் இருக்கா இல்லையா, இவன்டேன்னு வந்தவாதான் இந்த வேடுவர்கள் எல்லாம். இவ எங்க இருப்பான்னா இந்த மலைச்சாரல்ல இந்த மாதிரி காட்டுக்குள்ள வசிச்சுன்னு இருப்பான். இவாள்டேன்னு வந்ததுதான், அதுக்குதான் நிஷாதர்கள்னு பேர் அவளுக்கு. இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் எப்படியாவது நல்லது நடக்கணுமே, ராஜா வேணுமேன்றதுக்காக அந்த வேணனுடைய உடம்புல இருக்கிற அந்த புஜம் தோள் பட்டைய கடைய ஆரம்பிக்கிறார். கடைய ஆடும்பே இருக்கும்போது பாகுபியாம் மத்யமானாபியாம் மிதுனம் சமபத்யத அப்படி கடைஞ்சிருந்தே இருக்கும்போது ஆச்சரியம், பகவத் சங்கல்பம், அப்படி தேஜோமயமாக பிரசன்ன வதனத்தோடு 2 பேர் உண்டாராலாம். அது மிதுனமா உண்டார். என்னன்னா ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண் ஒரே இடத்துல இருந்து ஒருத்தர் உண்டாகும் போது அண்ணா தங்கையோ இல்ல அக்கா தம்பியோ தானே, அப்படி இல்லையா, தம்பதிகளாவே உண்டாராம். ஏன்னா இது சரீர சம்பந்தம் இல்லாம தானே உண்டாரு. அதனால இது லோக தர்மம், இது கிடையாது. அவ யாருன்னா சாட்சாத் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பிருத்துவாகவும் அர்ச்சிஸாகவும் இந்த அவதாரத்துல பேர். அவதாரம் பண்ணினா இது யாரு என்னன்னு பார்த்தா, பிறந்த உடனே குழந்தை இருந்த அந்த குழந்தை அப்படி மகர்ஷிகள்லாம் பார்க்கும்போது தட்சிண ஹஸ்தம், அந்த தட்சிணே ஹஸ்தே திருஷ்ட்வா சின்னம் கதாபிருதா, வலது கையில பார்த்தா கதை இருப்பது போல தெரியறதாம். அப்புறம் அந்த குழந்தை, சின்ன குழந்தையோட அந்த பாதம், பொதுவா பாதத்துல ரேகைகள்லாம் இருக்கும்ல, நம்மள மாதிரி ரேகையா இருக்கும். அந்த திருவடியில பார்த்தா தாமரை ரேகை, அப்புறம் இந்த சக்கர ரேகை, இதெல்லாம் தெரிஞ்ச உடனே இது சாட்சாத் மகாவிஷ்ணுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். இவர் மேல நல்லது பண்றதுக்காக தான் இந்த உலகத்துல அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் போது, இதுக்கு மேல அவர் வளர்ந்து 20 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணிட்டா அதுக்குள்ள எத்தனையோ அராஜகம் நடக்கும். அதனால பகவான் என்ன பண்ணினார்னா, அடுத்த க்ஷணமே தான் ஒரு யுவாவாக மாறினார், அந்த பெண்ணை யுவதியாக மாத்திட்டார். இப்போ ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய அந்த சக்தி பிறந்த உடனே அந்த பிருத்துவுக்கும் அர்ச்சிஸுக்கும் வந்துருது. இது சாட்சாத் பகவானுடைய அவதாரம். இப்படி வந்த உடனே ரிஷிகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். இனிமே நாம போய் தபஸ் பண்ணலாம், நம்மளுக்கு இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணணுன்ற கடமை நம்மளுக்கு முடிஞ்சிருது. பகவான் பார்த்துப்பார். ஒரு ராஜாவுக்கு தானே அந்த கடமை இருக்கு, ரிஷிகளுக்கு அந்த கடமை கிடையாதோன்னு அப்படின்னு அவ சந்தோஷப்பட்டு சோபிஷிக்தஹ மகாராஜ சுவாசாஹ சாத்வலங்கிருதஹ. அதனால அழகா பகவானை குளிப்பாட்டி பகவானுக்கு மேல பட்டாபிஷேகம் பண்ணிடுவோம், இந்த பூமண்டலத்தையே இந்த பூமி முழுக்க பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். அந்த மகாலட்சுமியோட சேர்ந்து இப்படி பகவானுக்கு பட்டாபிஷேகம்னு தெரிஞ்ச உடனே அவரவர்கள் போட்டி போட்டு சாமகிரிகளை கொண்டு கொடுக்குறாங்க. மேல இவர் பூமியை சரி பண்ண போறாரு. ஏன்னா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னா, பின்னாடி கதையில வரும், அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்றதால மழை பெய்யறதே நின்றுடுது. அதனால எல்லா பீஜங்களும் அழிஞ்சு போயிடுது. ஏதோ சில பீஜங்களை வச்சுட்டு பசிய போக்குறதுக்காக சாப்பிட்டு இருக்கா, எல்லாரும் கஷ்டப்படுறாரு. இப்படி இருக்கிற பூமியை இனிமே இவர் தான் சரி பண்ண போறார். அப்படி இருக்கும்போது இப்படி சிம்மாசனத்துல உட்கார்றாரா, உட்கார்ந்த உடனே பொதுவா சிம்மாசனத்துல உட்கார்ந்து தானே பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்.
அவர் ஏதோ ஒரு மரத்துல சிம்மாசனம் இருக்கு, அதுல உட்காத்தி வச்சு பண்ணி வைக்கலாம்னு தீர்மானம் பண்ணும்போது குபேரன் அங்கேருந்து தங்கத்திலேயே ஒரு பெரிய சிம்மாசனத்தை கொண்டு வந்து வச்சுட்டான். தங்கத்துல சிம்மாசனம்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை ஒரு 10 ஒரு 20 25 கிலோ 40 கிலோ தங்கத்துல பண்ணணும்னா எவ்வளவு ரூபாய் ஆகும்? அது நம்மளுக்கு கஷ்டம், குபேரனுக்கு என்ன கஷ்டமா? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பணியும் அவன்கிட்ட தானே இருக்கு. அப்படின்னா ஒரு க்ஷணத்துல கொண்டு வந்து தங்கத்துல சிம்மாசனத்தை வச்சுட்டு போயிட்டான். உடனே வருடன் பார்த்தார். அவர் என்ன பண்ணார்னா, அவர் ஜலாதிபதி ஒன்னும் குளிர்ச்சியா பகவான் இருக்கணும்ன்றதுக்காக ஒரு வெண்கொடை எடுத்துன்னு வர்றாராம். சிம்மாசனம்னா அதுக்கு மேல கொடை இருந்தா தானே அதுக்கு மரியாதை. அதனால அவர் வெண்கொடையை கொண்டு வந்து கொடுக்குறார். அப்புறம் வாயு அவர் என்ன பண்றாருன்னா, வாயோட காரியம் என்ன, கஷ்டமா இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் காத்து வீசினார்னா அப்பாடா எவ்வளவு நிம்மதியா இருக்கு, அதான் அவருடைய வேலை. அவர் என்ன பண்றாருன்னா 2 சாமரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாராம். ஏன்னா நம்மளுக்கு காத்து வேணும்னா அந்த காலத்துல ஃபேன் ஏசி எல்லாம் உண்டா, சாமரம் தான் இருந்தது. யாரோ 4 பேர் சாமரம் போட்டோம்னா அழகா ஒரு வெண்சாமரையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறார். அப்புறம் தர்ம தேவதை அவ என்ன பண்றான்னா, நேரா அழகா ஒரு மாலையை கொண்டு வந்து கழுத்துல போட்டுட்டு போறா. ஒரு ராஜான்னா ராஜாக்கு ரொம்ப முக்கியம் என்ன, ஒரு பட்டாபிஷேகன் சக்கரவர்த்தியா இருக்கிற ராஜாக்கு முக்கியம் கிரீடம் தானே. அந்த கிரீடத்தை இந்திரன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான். அதுக்கும் மேல இந்த ராஜாதிராஜனா ஒருத்தர் இருக்காருன்னா அவ கையில செங்கோல் எப்பயுமே வச்சுட்டு இருக்கணும். அது ஒரு சின்னம்னு பேரு. இப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருந்தா தானே இன்னாரும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப டாக்டர்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, அவரும் நம்மள மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வந்தா அவர் தெரியுமோ, அவர் மேல போட்டுன்னு ஒரு ஸ்டெடோஸ்கோப் வச்சிருந்தாருன்னா அவர் டாக்டர். இப்ப ஹைகோர்ட்டுக்கு போறோம், ஏதாவது இது பண்றோம்னா அங்கேயும் அவர் நம்மள மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டுன்னு லாயர் சுத்தின்னு தானே தெரியுமோ. அவர் அந்த கருப்பு கோட்டு போட்டுன்றதானா அவர் லாயர்னு நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று. இப்ப போலீஸே இருக்காருன்னா அவர் காக்கி சட்டை போட்டுன்னு வந்தா அவருக்கு மரியாதை. அதே போலீஸ் காக்கி சட்டை போடாம டிஷர்ட் போட்டுன்னு வந்தாலும் நம்ம யாரை மதிக்கிறோமோ. அதனால அதாவது அவளுக்கு இருந்தா அதனுடைய சின்னம்னு பேரு. அதனால இந்த செங்கோல்ன்றது ராஜாதிராஜனா இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை உட்கார்ந்து இருக்கிறது தேவையா இருக்கிறதுனால சாட்சாத் யமனே அந்த செங்கோலை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாரு. ஒரு ராஜாக்கு எது ரொம்ப முக்கியம், சண்டை போடும்போது உடம்புல வில்லு அம்பெல்லாம் படும், அதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு கவச்சம் வேணுமோனோ சாட்சாத் பிரம்மதேவனே அழகான ஒரு கவச்சத்தை கொண்டு கொடுத்துட்டு போறார். பிரம்மதேவனுடைய மனைவியா இருக்கக்கூடிய சரஸ்வதி அவ உயர்ந்த ஒரு தங்கத்தினாலையும் அந்த ரத்னத்தினாலையும் செய்த கூட ஒரு ஹாரம் வச்சுட்டு இருக்கா. அது கொண்டு வந்து பிரசன்டேஷனா கொடுத்துட்டு போறா சரஸ்வதி தேவி. என்ன ஆச்சரியம், மகாவிஷ்ணுவே தான் பிறக்கிறார் இந்த பிருத்துவா. திரும்பவும் மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா, அவர் ஏதோ இது வேற ராஜான் பண்ற மாதிரி தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை இவருக்கு கிஃப்டா கொடுத்துட்டு போறாரா அவரும் மகாவிஷ்ணு. அதுக்கும் மேல மகாலட்சுமி வராலாம். மகாலட்சுமி ஒரு கிஃப்ட் பண்றாளா, என்னன்னா உங்க ராஜ்யத்துல அஷ்டலட்சுமி எப்பயுமே நித்தியமா இருக்கட்டும்னு அதை அனுகிரகம் பண்ணிட்டு போறா. பரமேஸ்வரன் வரார், எல்லா அசத்துகளையும் அடிக்கணும்னா நல்ல ஒரு வாள் வேணுமோனோ ஒரு கட்கத்தை கொண்டு பிரசன்டேஷனா கொடுத்துட்டு போறார். அதொண்டி கொடுத்தா போதுமா, ஏதாவது வந்தா அதை தடுக்கிறதுக்கு ஒரு கேடயம் வேணுமோனோ அதை பார்வதி அம்மா கொடுத்துட்டு போறா. அப்புறம் அது ரதத்துல போகணும்னா குதிரைகள் ரொம்ப முக்கியமோ. இவர் சாதாரண மனுஷன் இல்லை, சாதாரண குதிரைகள் கூட அந்த குதிரை எல்லாம் பறக்கணும், சண்டை போடணும். அதுக்கு அவர் சண்டை போடும் போதும் இந்த மாதிரி அசத்துகள் கூட இது பண்ணும்போது உபயோகமா இருக்கணும், அவருக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அதனால சோமன் சந்திரன் என்ன பண்றாருன்னா அமிர்தமயமான குதிரைகளை கொண்டு பிரசன்ட் பண்ணிட்டு போறார். தொஷ்டான ஒரு ரிஷி அவர் என்ன பண்றாருன்னா திவ்யமான ஒரு ரதம் தேரை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறார். அக்னி என்ன பண்றாருன்னா இந்த அசத்துக்கெல்லாம் அழிக்கணும்ன்றதுக்காக அவர் ஒரு வில்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு போறார். சூரிய பகவான் அதுக்கு தேவைப்படுற அம்புகள்லாம் கொடுத்துட்டு போறார். உடனே இதெல்லாம் பார்த்துட்டு தன்னை சரி பண்றதுக்காக தானே வந்திருக்காரு இந்த பிருச்சு அப்படின்னு பூமி தேவி அழகான பாதுகையை கொண்டு கொடுத்துட்டு போறாராம் பிரசன்டேஷனா. அந்த பாதுகைக்கு என்ன மகிமை தெரியுமோ, அந்த காலில் போட்டுட்டு கண்ணை மூடிட்டு நான் அடுத்த க்ஷணம் கோயம்புத்தூர்ல இருக்கணும்னா இந்த பாதுகை அங்க கொண்டு போயிடுவாங்க. சோரியமா இருக்குல்ல, நம்மளுக்கும் இருந்தா நல்லா இருக்கும் எல்லாருக்கும். இந்த டிராவல் செலவு கிடையாது, சரீர செலவும் கிடையாது, போற வழியில டீ காபி செலவு கிடையாது, டிஃபன் செலவு கிடையாது, எந்த டோல் செலவு அதுவும் கிடையாது. நம்ம வார்டுக்கு போயிடலாம். இதுதான் நல்லா இருக்கும்னு தோன்றதோம். இப்படி ஒரு திவ்யமயமான பாதுகைய அந்த பூமி தேவி கொண்டு வந்து கொடுக்குறாராம். அதை போட்டுன்னு அவர் எங்க போகணும்னு நினைக்கிறாலோ அது போயிடும். அப்புறம் அந்தரிக்ஷ தேவதை என்ன பண்றான்னா, நீங்க தினமும் உங்களுக்கு புஷ்ப கைங்கரியம், உங்களுக்கு பூ போட்டு மரியாதை பண்றது என்னோட வேலைன்னு அது எடுத்துன்றது.
அப்புறம் அங்கேருந்து முனிவர்கள்லாம் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு வந்து சண்டை போடும்போது திடீர்னு மறையக்கூடிய சக்தியை நாங்க கொடுக்குறோம், நீங்க அதிலே தப்பிக்கிறதுக்குள்ள அந்த அனுகிரகம் பண்றோம்னு அவா சொல்லிட்டு போறான். அந்த சமுத்திர தேவன் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னா தன்கிட்ட இருக்கிற அந்த பாஞ்சஜன்யம் சங்கம் அதை கொண்டு வந்து பிரசண்டா கொடுத்துட்டு போறான். இந்த நதி பர்வத தேவதா, நதி தேவதா இவெல்லாம் என்ன பண்றான்னா, நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதை அமைச்சு கொடுக்குறோம்னு இப்படி இத்தனை பேரும் அனுகிரகம் பண்றாளாம். ஒரு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு இப்படி ஒரு பட்டாபிஷேகம் நடக்கிறது. எல்லாருக்கும் பரம சந்தோஷம். மேல என்னன்னா, இந்த வேணன் செத்துட்டான். அவன் வந்து ஒரு அசத்து மாதிரி பரிபாலனம் பண்ணி செத்துட்டானே தவிர இந்த பூமியை தாறுமாறா ஆக்கிட்டு போயிட்டான். தாறுமாறி இதை சரி பண்ண போறது இந்த பிருத்து. இந்த மாதிரி அதுக்கு தான் இந்த பூமிக்கு பிருத்வின்னு பேர். பிருத்வின்னு பேர் கேள்விப்பட்டிருப்பேன். பிருத்வின்றது ஒரு பிருத்வி அப்படின்னு பேரு. பிருத்வி அப்படின்னு நம்ம ஆம்பல் பசங்களை கூப்பிடுறோம். பிருத்வி அப்படின்றது அந்த தீர்க்கமா உள்ளதுதான். அது பெண் வைக்கிற பேர் தான், பூமிக்கு வைக்கிற பேர் பிருத்வி அப்படின்னு பேர். ஆமா, பிருத்வி பிருத்வின்னு வெறுமை இருக்காது. பிருத்விராஜ் அந்த மாதிரி ஏதாவது தான் பேர் இருக்கும். தனியா இருந்தா அது பெண்ணை கொடுக்கக்கூடிய பேர் தான் பிருத்வின்னு. பூமிக்கு பேர், பூமியே பெண் தான். ஏன் இந்த பூமிக்கு பிருத்வின்னு பேருன்னா, இந்த பிருத்சு வந்து சரி பண்ணதுனாலதான் இந்த பூமிக்கு பிருத்வின்னு பேர். இவர் எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்றாருன்னா, நாதண்யம் தண்டயத்யேஷஹ சுதம் ஆத்மத்விஷாமபி. இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டே இருக்கும்போது தனக்கு வேணுங்கிறவன் ஏதாவது தப்பு பண்ணினான்னா யாராவது போய் தண்டனை பண்ணுவாளா? எனக்கு வேண்டியவன் சார், விட்டுருங்க சார், பார்த்துக்கலாம், ஃபோனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு தானே உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் எஃப்ஐஆர்லாம் போடாதீங்க, போட்டால் கோர்ட்டுன்னு கேஸுன்னு அலையணும், நம்ம பார்த்துக்கலாம், ஏதாவது பெட்டி கிட்டி மாற்றி விடுறேன், சரி பண்ணிக்கலாம்னு இப்படி தானே வேண்டிய வாழ்க்கையெல்லாம் இப்படி டீலிங் நடக்கிறது. அந்த மாதிரி இருக்கவே மாட்டாராம். தனக்கு வேண்டியவனா வேண்டாதவன், வேண்டியவன் வேண்டாதவன் எதுவும் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே தர்மம். ஒரு கால் தனக்கு வேண்டாதவன் சத்ரு இருப்பான, அவன் நல்லது பண்ணினா கூட அதை வந்து பாராட்டுவாராம். ஒரு கால் தன் பையன் தப்பு பண்ணினா கூட அதை வந்து ஏத்துக்க மாட்டாராம், தண்டனை கொடுப்பாராம். அதுக்கு மேல மாத்ரு பக்தி பரஸ்திரீஷு, பர பெண்மணிகள் மேல அம்மா மாதிரி பார்ப்பாராம். பத்னியாமர்த்தைவாத்மனஹ, தன் மனைவிய பரமேஸ்வரன் பார்வதி எப்படி பார்த்துட்டார், தன்னுடைய பாதி சரீரத்தை கொடுத்து பார்த்துட்டாரோ அவ்வளவு அன்பா இருப்பாராம் தன் மனைவி கிட்ட. பிரஜாசு பித்ருவத் ஸ்னிக்தகா, அந்த ஜனங்கள்ட்ட எப்படி இருப்பான்னா, அப்பா ஒரு பையனுக்கு என்ன அவன் பையன் கேட்டு கேட்டுதான் பண்ணுவாரான்னு முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சு, எப்பா இவன் இந்த வயசுல இந்த படிக்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு எல்லா பணத்தையும் சேர்த்து வைக்கிறாரோன்னு எப்படி ஒரு அப்பா ஒரு பையனை பார்த்துப்பாரோ அந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் ஒரு அப்பா போல பார்த்துக்கிறாரோ. கிங்கரோ பிரம்மவாதினா, இத்தனை பராக்கிரமம் இருக்கும்போது திமிரு இருக்குமோன்னு, ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட திமிரு கிடையாதான், வினயமா இருக்கார். பெரியோர்கள்லாம் வந்தா தாசன் போல வேலை செய்வாராம். இப்படி இருக்கார். தேகானாம் ஆத்மவத் பிரேஷ்டஹ சுஹ்ருதாம் நந்திவர்தன, பிராணிகள்லாம் பார்க்கும்போது என்ன பிராணிகள் யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நம்ம ஆத்மால தான் ஆசை ஜாஸ்தி. ஆத்மால தான் ஆசை ஜாஸ்தின்னா, ஆத்மானா எதுன்னா இதுதான் ஆத்மானா, இது ஆத்மா கிடையாது, இது சரீரம். அப்படி இல்லையா? நம்ம எல்லாரும் சரீரத்து மேலதானே ஆசையா இருக்கோம்னா உங்களுக்கே தெரியும். உங்க சரீரத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருக்குன்னா நம்ம டாக்டர் என்ன சொல்றோம், சார் 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 என் கை போனாலும் பரவாயில்ல, நான் உயிரோட இருக்கணும்ன்றமே. அப்ப நான்றதே இந்த சரீரம் கிடையாது. என் கண்ணு போனாலும் பரவாயில்ல, என் சுகர் இருக்கு, என் கால் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் உயிரோட இருக்கணும்ன்றமே. கால் போய் வாழணும்னு தோன்றதே. அப்ப இந்த சரீரத்துல உனக்கு அபிமானம் கிடையாது. நான் நீ ஒன்னு சொல்றியே அதுதான் ஆத்மா. அந்த மாதிரி எப்படி உன் ஆத்மா மேல உனக்கு பிரியம் இருக்கோ, எல்லா பிராணிகளுக்கும் ஒரு ஆத்மா மாதிரி இருக்காராம். அவ்வளவு பிரியமா இருக்காராம் எல்லாத்தையும். சுகுர்தஹா நந்திவர்தனகா, சுகுர்தர்கள் பேர் யாருன்னா அந்த தன் செய்யற காரியத்தை பிரதிபலனே எதிர்பார்க்காம பண்றவர்கள் சுகுர்தர்கள் பேர். நீ வந்தேன்னா ஒரு 1000 ரூபாய் பணம் இன்னைக்கு வச்சு கொடுத்தேன்னா நாளைக்கு அவன் வீட்டு கல்யாணம், நாம நம்ம வீட்டு கல்யாணம்னு போய் கேட்கும் போது அவன் 1000 ரூபாய் வச்சு கொடுப்பான்னு நினைக்கிறது பத்தியில இவாளுக்கு சுகுர்தர்கள் பேர் இல்லை. ஏதோ நடக்கிறதுன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கா பாருங்க, அவர்கள் சுகுர்தர்கள். அந்த மாதிரி உள்ளவர்கள்ட்ட நண்பர் போல இருப்பாராம். இப்படி எப்படி ராமச்சந்திர பிரபு ராஜ்ய பரிபாலனம் பண்ணாரோ அப்படி பண்ணி தண்டபாணி ரசாதுஷு, தப்பு செய்தான்னா அவனை தொலைச்சு கட்டிடுவார். இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி ஆழ்ந்துட்டு இருக்காருன்ன உடனே ஏதன் மத்தியில இந்த விதுரர் வந்து அந்த விதுரர் மைத்ரேயர் தானே கதை சொல்லிட்டு இருக்காரு. அந்த மைத்ரேயர்கிட்ட 3 கேள்வி கேட்கிறார். இதுல என்னன்னா, இந்த புது சரித்திரத்துல ஒரு 3 விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா,
அந்த பசுமாடு ரூபத்தை எடுத்துட்டு பூமி தேவி ஓடுறான். அந்த பூமி தேவியை துரத்திண்டு பிருத்து ஓடுற. ஏன் இந்த மாதிரி பூமி தேவி பசுமாடு ரூபத்தை எடுத்துன்னு ஓடினா அதை துரத்திண்டு இவர் ஏன் போனார் அப்படின்றது முதல் கேள்வி. அப்புறம் இவரோ உலக க்ஷேமத்துக்காக யாகம் பண்ணினார், இவரோ பகவான்னு தெரியும், நல்லவன்னு தெரியும். இப்படி இருக்கிற இவர் யாகம் பண்ணும்போது இந்த இந்திரன் ஏன் இந்த அஸ்வத்தை இந்த குதிரையை தூக்கின்னு போயிட்டான்? இது சொல்லிட்டு கடைசியா இவர் என்ன பண்ணி பகவான் அடைஞ்சி தன் சரீரத்தை பிரிச்சார் அப்படின்னு இந்த 3 கேள்விகள் இந்த கதைக்குள்ளேயே கேட்ட உடனே இந்த கேள்விக்கு உள்ள அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதி வியவசிதோ பிரஜா நிரன்னே க்ஷிதி பிருஷ்டயேத்ய சுக்ஷாமதேகாக பதிம் அப்யவோச்சன் சனத்குமாராத் பகவதः பிரம்மன் பிரம்ம விதுத்தமாத் பிரஜா நிரன்னே க்ஷிதி பிருஷ்டயேத்ய சுக்ஷாமதேகாக பதிம் அப்யவோச்சன். ஒரு நாளைக்கு ராஜபரிபாலன் பண்ணிட்டே இருக்கிறதா சொன்னனே, அவன் இந்த வேணன் இந்த பூமியே ரொம்ப மோசமாக்கிட்டு போயிட்டான்னு சொன்னல. அவன் யாதவன் கூட இருக்க. பொதுவா கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் நம்மளுக்கும் தேவர்களுக்கும் உள்ள கனெக்ஷன். நீங்க யாகம் பண்ண 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 இந்த ஆகுதி தேவர்களுக்கு போகும், அவ மழை பெய்யும். இதுதான் ஒரு 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 சர்க்கிள் மாதிரி நடக்கிறது. இங்க ஆகுதி பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னே மழை பெய்யல. மழை பெய்யலன்னே பூமி வறண்டு போயிடுது. பூமி வறண்டு போக எல்லா பீஜமும் செத்து போயிடுது. இப்படி ஒரு நிலையில இருக்கான் பூமி. எதுவுமே சரியா இல்ல. ஏதோ பசியை அடக்கிக்கிறதுக்கு கூட ஜனங்கள் கிட்ட வேணுங்கிற ஆகாரம் இல்லாத ஒரு நிலை. அதுல இவர் ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படியாவது சரி பண்ணணும்னு ஜனங்கள்லாம் நீங்க ரொம்ப நன்னா பாத்துக்கிறீர்கள், ஆனா இந்த ஒரு கஷ்டம் இருக்கும் போது நீங்க எவ்வளவு நன்னா பார்த்துட்டாலும் எங்களால நிம்மதியா இருக்க முடியலையே. சுச்சாமதேகாக, ரொம்ப பசியோட திண்டாடுறோம், இது நீங்க எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமா எடுத்து உடனே இதை சரி பண்ணணும்னு கிளம்பிட்டார். இதி வியவசிதோ புத்யா பிரகிரஹீத சராசனஹ சந்ததே விஷிகம் பூமேஹ க்ருத்தஹ த்ரிபுரஹ யதா. பொதுவா அப்படி கிளம்புறோம்னா ப்ராப்ளம் எங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சும்மா கிளம்பிட்டு கோவம் வந்தோடனே இங்கேருந்து கிளம்பி வண்டி எடுத்துட்டு இருக்குன்னு போய் அவன் இருக்கிறவன் ப்ராப்ளம் பண்ணவன் எங்கேயாவது தெற்கு தெருவில் இருந்தானா வடக்கு தெருவில் போய் நின்றுதான் என்ன பிரச்சனை, என்ன பிரயோஜனம்? திருப்பி விற்கு வரணும். இவர் யோசிச்சு பார்க்கிறார். அவருக்கு என்ன தோன்றதுன்னா, இத்தனையும் பண்றார்கள் ஜனங்கள், ஆனா அவளுக்கு வேணுங்கிற அந்த பலன் கிடைக்காததுக்கு காரணம் பூமி தேவின்னு தீர்மானம் பண்ணிட்டார். உடனே இந்த பூமி தேவிய போய் இவளை மிரட்டினாதான் என்ன நடந்ததுன்னு தெரியும் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டார் தன்னுடைய அஸ்திரத்தை எடுத்துட்டு. இப்படி இவர் கோபமா நம்மள விஷயம் விசாரிக்க வரார் அப்படின்னு உடனே இப்ப இவர் கையில மாட்டினோமே ஆனால் நம்மளுக்கு ஆபத்துன்னு அந்த பூமி தேவி பசுரூபம் வேஷம் போட்டு அவர் கண்ணில் படாம சுத்துறாங்க. பூமியிலேயே இருந்துட்டு இது என்னன்னு இந்த பூமியை அழிச்சுட்டா எல்லாரும் அழிஞ்சிருவாங்க, அதனால சூக்ஷ்மமா தாக்குறதுக்காக போறார். அந்த சூக்ஷ்ம சரீரத்திலேயே பசு மாடு ரூபத்தை எடுத்துன்னு இந்த பூமி தேவி சுத்துறான். இங்க போறா அங்க போறா இங்க போறா, பூமி முழுக்க சுத்துறாளாம். எல்லா இடத்துக்கும் இவர் போறார். இங்க போனா அங்க மறையறா, அங்க போனா இப்படி இருக்கா. ஒரு நாளைக்கு பிடிச்சிட்டார். நீ ஏன் என்ன நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருக்கேன், உன்னை பிடிக்கணும்னு நீ ஏன் ஓடி போயிட்டு இருக்க அப்படின்னு நிறுத்தி கேட்ட உடனே திராகி மாமபி பூதானாம் பாலனே அவஸ்திதோ பவான் வசுதேத்வாம் வதிஷ்யாமி. இப்படி ஓடி போன அந்த பூமியை பிடிச்சி நிறுத்தி பசுரூபமா இருக்கக்கூடிய அந்த பூமியை பார்த்து ஏன் இப்படிலாம் பண்ற, ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, எல்லாரும் ஒவ்வொரு பண்ணிட்டு தானே இருக்கா, அதுக்கு மேல எத்தனை ஆகுதி கொடுக்குறோம், எல்லாம் உனக்கு தானே கொடுத்துட்டு இருக்கோம், உன் முன்மூலியமா தானே பூமியில தானே எல்லாமே பண்றோம், உன்கிட்டேருந்து அக்னிகிட்ட போறது, அக்னிகிட்டேருந்து எல்லா தேவர்களும் போறா, உனக்கும் அதுல பங்கு இருக்குல்ல, இத்தனையும் சாப்பிட்டுட்டு நீ ஏன் நல்லது பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நிறுத்தி கேட்ட உடனே பூமி தேவி நடுங்கிட்டான். நடுங்கிட்டு சரணாகதி பண்ணி என்ன நீங்க கோச்சிக்க கூடாது, இதுல ஒரு ப்ராப்ளம் நடந்துருது. என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, ஆத்மயோக பலேனேமா தாரயிஷ்யாமி அகம் பிரஜாஹா. இப்படி சரணாகதி பண்ண வர அவருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுது. கோபம் ஜாஸ்தி ஆனோடனே அவர் என்ன பண்ணாருன்னா, பூமி நீ இருக்கவே தேவையில்லை, இப்படிலாம் நீ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு சுத்தாத, உன்னை நான் எப்படியாவது அழிச்சிடுறேன்,
என்னுடைய தபஸ்னால எனக்கு இன்னொரு பூமியை பண்ண தெரியும், அதை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு இப்படி தார்மாரா பேசணுன்னே தானே காலமாயிடுவோன்னு இந்த பூமி தேவி பயந்துட்டு உடனே ஸ்தோத்திரம் பண்றான். நம்ம பரஸ்மி புருஷாய மாயையா அப்படின்னு சொன்னோடனே இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் போதும், விஷயத்துக்கு வான்னு கேட்கிறார். உடனே மேல பூமி பேசுறாலாம், புரா சிருஷ்டா ஓஷதயா பிராமணாயா விஷாம்பதே, எல்லாரும் என்னிடத்திலேருந்து இந்த பீஜங்களை போட்டு மற்ற விவசாயம் செய்து எல்லோரும் சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிச்சார்கள். ஏன்னா எல்லாம் பூமியிட்டேருந்து வருது தானே. நம்மளுக்கு ஓஷதிகள் வேணும்னாலும், நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னாலும், நாம இருக்கணும்னாலும் எல்லாத்துக்கும் ஆதாரம் பூமி. அதனால அந்த பூமி கிட்டேந்து எல்லா சௌக்கியத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தா இத்தனை சௌக்கியத்தையும் அசத்துகளும் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா பூமி தேவி சொல்றா. அப்படி ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு இந்த சௌக்கியம்லாம் அனுபவிச்சு மேல அதர்மம் பண்ண 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 என்ன ஆயிடுதுன்னா எனக்கு பலவீனமா ஆயிட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா இவர்களுக்கு இந்த மாதிரி பீஜங்கள்லாம் போட்டு ஓஷதிகள்லாம் கிடைக்கிறதுனால தானே இவா சக்தியா இருக்கா, இதை நம்ம கிட்டே வச்சுட்டோம்னா இவாளால இருக்க முடியாதுன்றதுக்காக எங்கிட்ட முடக்கிட்டேன் நான் அதை அப்படின்னு பூமி தேவி சொல்றா பிருத்துகிட்ட. இது எங்கிட்டயே முடக்கி வச்சுன்றதுனால இது காலக்கிரமேண என்ன ஆயிடுதுன்னா அது உள்ளே அழிஞ்சு போயிடுது. இப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, இதுக்கு என்ன வழினே தெரியல, அதனாலதான் நானே வந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன்னு பூமி தேவி சொல்றா பிருத்துகிட்ட. உடனே பிருத்து சொல்றாரா, எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க எனக்கு வழி, நானே உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கும் மேலேயே நான் வந்து இப்ப எப்படி இருக்கேன்னா ஜலம் இல்லாம எதுவும் இல்லாம அங்கங்க ஏதோ தொழில் இருக்கிற ஜலத்தினால சமமாவே இல்லை. ஒரே பார்த்தா பெரிய அப்படியே மண்முட்டு மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா அதுல பாத்தாள மாதிரி குழியா இருக்கு. முதல்ல இவர்கள்லாம் நல்ல விவசாயம் பண்ணி சாப்பிடணும்னா சமமா எல்லா இடத்துலயும் ஜலம் பாய்வது போல பண்ணுங்க, அதை பண்ணிட்டு மேல எல்லாத்தையும் பண்ணணும், இதையும் நீங்க பண்ணணும்னு உடனே எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிறார். உடனே இவர் அதுக்கப்புறம் பூமி தேவி சொல்றா, எனக்கு ஒரு உபாயம் தோன்றது. இதுக்கு என்ன உபாயம்னா, பொதுவா ஒரு கன்றை பார்த்தாதான் ஒரு பசுமாடு கறக்கவே ஆரம்பிக்கும். பொதுவா மாட்டுட்டேன்னு கறக்கணும்னா யாதவர்களுக்கு தெரியும் எப்படி கறக்கணும்னா, அது நல்ல வெடிகாத்தால அந்த பசுமாடு அந்த கன்றை அழிச்சுன்னு வந்து அந்த மாடு கிட்ட விட்டுருவா. அந்த மாடு என்ன, அந்த கன்று என்ன பண்ணும், அந்த மாட்டினுடைய அந்த காம்பை போய் உரிய ஆரம்பிக்கும். இது உரியும் போதுதான் அதுக்கு சொரக்கவே சொரக்கும். இந்த சொரப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவா, பட்டக்குன்னு அது பூடுத்து இழுத்துட்டு எல்லா பாலையும் கறந்துடும். இப்படிதானே எல்லாரும் பண்றாங்க. அந்த மாதிரி பூமி தேவி என்ன சொல்றான்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கக்கூடிய இந்த மனு ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிட்டுட்டு வாங்க, அவரை கூப்பிட்டுட்டு வந்து இந்த பூமியை தோண்ட சொல்லு, தோண்ட சொல்ல தோண்ட சொல்ல தோண்ட சொல்ல உள்ளேந்து வரும், நன்னா வரும்னு எனக்கு தோன்றது, இந்த மாதிரி நீங்க பண்ணுங்கோ. பிரம்மாவர்த்தே மனு வத்சம் கிருத்வா மனும் பானு அதகது சகல ஔஷதி, அப்படி பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த மனு அழிச்சம் வந்து பண்ண 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 பகவானும் பக்கத்திலே இருக்கார், எல்லா ஓஷதியும் எல்லா பீஜமும் வருது. அது வந்து எல்லாருக்கும் இருக்கிற அந்த பூமியும் சரி பண்ணி சமமா ஆக்கி எல்லோரும் க்ஷேமத்தை அடைவது போல அங்கங்க யாக யஜ்ஞங்கள்லாம் நடந்து எல்லாரும் சௌக்கியமா இருக்கார்கள் அப்படின்ற பூமியை சரி பண்ணிட்டார். இப்போ இந்த பிருத்து இவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டே இருக்கும் போது இது வந்து பூமி தேவி ஏன் பசுமாட ரூபம் எடுத்துட்டான்றதுக்கு பதில் சொல்லியாச்சு. இப்ப அடுத்த கேள்வி என்ன, இந்திரன் ஏன் வந்து இந்த குதிரையை தூக்கின்னு போனான், அந்த பதில் சொல்றதுக்காக வர. இவர் வந்து பொதுவா இந்திரனுக்கு சதமகன்னு பேர், முதல் நாள் கதையிலேயே கூட சொன்னேன். 100 அஸ்வமேதம் யார் பண்றாலோ அவர்கள் சொர்க்கலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்திரன் தன் ஆசனத்துல பாதி அவள்கிட்ட கொடுக்கணும். அவனுக்கு என்னன்னா தன் சீட்டை காவந்து பண்ணிக்கணும்னு தான் நினைப்பான். அதனால பூலோகத்துல இந்த மாதிரி அஸ்வமேதம் யார் பண்றாலோ அப்படியே பார்த்துட்டே இருப்பான். 50 60 70 வர ஆரம்பிச்சோடனே அவளுக்கு இடைஞ்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். என்ன பண்ண இடைஞ்சல் என்னன்னா, அஸ்வமேதம்னா குதிரையை வச்சுதான் பண்றது, குதிரையை தூக்கிட்டு போறது இல்லையா, அங்க வர வேண்டிய பதார்த்தங்கள்லாம் வரவிடாம பண்றது, இல்ல பயங்கரமா மழை பெய்ய வச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்கேருந்து காலி பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி உள்ள காரியங்கள்லாம் பண்ணுவான். இப்ப என்ன பண்றானா, இவர் 99 யாகம் எப்படியோ நிர்விக்னமா பண்ணிட்டார், எந்த இடைஞ்சலும் இல்லாம. 100வது யாகம் பண்ண போறார் அஸ்வமேதம். இப்ப இந்திரனுக்கு பயம் வந்துருது. என்னன்னா, இதே இந்திரன் தான் கிரீட்டம் கொண்டு கொடுத்தான் பகவான். ஆனாலும் பாருங்க, பகவான் மாய, அந்த மாயையில மாட்டிட்டு தன் சீட்டு போயிடுமோன்னு நினைச்சிட்டு அதே பகவானுக்கே இடைஞ்ச பண்ண வரான். இப்ப என்ன பண்றான்னா, இந்த குதிரை இருந்தா தானே நீ வந்து யாகம் பண்ணுவ,
எப்படியாவது நான் இந்த குதிரையை எடுத்துன்னு போயிடுறேன்னு சொல்லிட்டு இவர் எங்க யாகம் பண்றாருன்னா, இந்த சரஸ்வதி தேவி உண்டார இடம் இருக்கே இமாலயத்துல, பிரம்மாவர்த்தே மனோக்ஷேத்ரி, அந்த மனுக்ஷேத்திரமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவர்த்தம் அப்படின்ற அந்த இடத்துல யாகம் பண்ணிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்றான்னா, ஒரு குகைக்குள்ள அடைச்சி வச்சிருக்காராம் அந்த குதிரையை. இந்த மாதிரி அடைஞ்செல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு, அதுக்கும் மிஞ்சி மாறு வேஷத்துல வந்து அந்த குதிரையை தூக்கிட்டு போயிட்டான். ரிஷி வேஷத்திலே வரும். இவன் ரிஷி வேஷத்துல வந்து தூக்கிட்டு போகும்போது யாரும் கண்டுக்கவே இல்லை. சரி, யாரோ ஒரு அருகே தான் இங்க எடுத்துட்டு போய் அந்த பக்கத்துல கட்டுறாருன்னு நினைச்சுட்டா எல்லாரும். ஏதோ உள்ளுக்குள்ளேயே இருக்கிறவா தான் மாத்தி மாத்தி. இப்ப ஒரு பேட்ச் குத்திட்டு இங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க, ட்ரஸ்டிகள்னு 4 பேர். அதே மாதிரி ஒருத்தவன் பேட்ச் குத்திட்டு வரான், வந்துட்டு இங்க வந்துட்டு எல்லாம் யாருக்கு என்ன தெரியும், பரிச்சயமா இருக்கிறவளுக்கு தானே தெரியும். புதுசா இருக்கிறவளுக்கு இவனும் மெம்பர்னு நினைச்சிட்டு அவன்கிட்ட கூட்டி பேசிட்டு இருப்பான். அவன் எதுக்கு வந்திருக்கான்னா, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் 4 ஆப்பிள் தூக்கி பையில போட்டுக்கிறதுக்காக எடுத்து போகிறதுக்காக வந்திருக்கான். இப்படி சுத்தும் போது அவ மனுஷர்கள் மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி இவன் எப்படி இருக்கான்னா, மாறு வேஷம் போட்டு ரிஷி மாதிரியே வந்திருக்கான். இவன் ரிஷின்னு நினைச்சுட்டா யாருக்கும் தெரியாம அந்த குதிரையை தூக்கிட்டு போயிட்டான். இப்படி தூக்கிட்டு போனா போயிட்டே இருக்கும்போது இது அத்ரின்னு ஒரு மகரிஷி அவர் பார்த்துட்டார். அவர் பார்த்துட்டு அங்க ஒருத்தனுக்கு, அவன் யாருன்னா புருத்துவோட பையன், அவன்கிட்ட கண்ணக ஆடையை காமிச்சிட்டார். ஏ, இது நம்ம ஆசாமி இல்ல, இந்திரன் தூக்கிட்டு போறான், இதை போய் அழிச்சுன்னு வந்து அப்படின்னு உடனே அந்த பையன் கிளம்புறான். அந்த பையன் நேரா கிளம்பி போறான். அவன் சாமர்த்தியமா கொண்டு போறான், மறைஞ்சு அழிச்சுன்னு போறான். கிட்டக்க போய் பார்த்தா அவன் பிராமண வேஷத்துல இருந்ததுனால இந்திரன் ஒண்ணும் பண்ணலையாம். எப்படியோ அந்த குதிரையை மீட்டு கொண்டு வந்துட்டான். அதனாலேயே அவனுக்கு விஜிதாஸ்வன்னு பேர். அஸ்வத்தை ஜெயிச்சு கொண்டதுனால அவனுக்கு விஜிதாஸ்வன்னு பேர். இப்படி வந்த உடனே பகவான் வைகுண்டஹ சாகம் மகவதா விபுஹு யஜ்ஞீஹி யஜ்ஞபதிஸ்துஷ்டஹ யஜ்ஞபுக்தம் அபாஷதா. இப்படி கொண்டு வச்சுட்டானா, வச்சுன்னு திருப்பி யாகம் நடந்துட்டே இருக்கு. பூர்த்தி ஆகும் போது யாருக்கும் தெரியாம திருப்பி இந்திரன் எடுத்து போயிட்டான். திரும்பவும் எடுத்து போயிட்டான். இந்த தடவை எடுத்துன்னு போனா பிருத்துக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவரே சண்டைக்கு கிளம்பிட்டார். கண்டிப்பா இந்திரனுக்கே வதம் வந்துடும் இவர் கோபத்துல. அதனால இதை சமாதானம் படுத்தணும்னா நாம போனாதான் உண்டு. இப்ப பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னா, ஸ்கூல்ல அப்பா தானே கிளம்பி போறார், அப்படி பண்ணி தொலைச்சிட்டான், போய் ஹெட் மாஸ்டர் ஏதாவது காக்கா பிடிச்சி அவருக்கு ஏதாவது பண்ணி சரி பண்ணி நாம பையனை சேர்த்துதான் ஆகணும். தன் பையனுக்கு சரி பண்ணணும். பையன் போலதானே இந்த பிரம்மாக்கு இந்த தேவர்கள்லாம். உடனே பிரம்மா கிளம்பி வர்றாரு. அங்கேருந்து கிளம்பி வந்து, நீங்க கோபிச்ச கூடாது, நீங்க வந்து இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதனால நீங்க கோபிச்சுக்க கூடாது, நானே இருந்து இந்த யாகத்தை நடத்தி வைக்கிறேன், நீங்க கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிருத்துவையும் சமாதானம் படுத்தி அங்கேயே வந்து அந்த பிரம்மதேவனும் இருந்து அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறார். இந்திரனுக்கு அவமானமா இருக்குச்சா, நம்ம இப்படி இந்திரனா இருந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கான் இந்திரன். அது மாதிரி பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்படுவான். இப்படி யாகம் பண்ணி முடிஞ்சு அவபிரத ஸ்நானம் பண்ணி முடிஞ்சு இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது என்ன ஆச்சரியம்னா, சாட்சாத் வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பகவான் அங்க ஆவிர்பவிக்கிறார். பகவான வைகுண்டா சாக்கம் மகவதா விபுஹு யஜ்ஞீஹி யஜ்ஞபதிஹி துஷ்டஹ யஜ்ஞபுக் தமபாஷதா. இப்படி வந்த உடனே எல்லாரும் சந்தோஷம். ஏன்னா இப்ப ஏற்பட்ட பிரபு யாகத்துல வந்து அவராவே வந்து தரிசனம் கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும் எல்லாருக்கும். எல்லாரும் யாகம் பண்ணி பொதுவா பகவானுடைய கை, கால், மூக்கு, சரீரம், இடுப்பு இதெல்லாம் தேவதா ஸ்வரூபம். மற்ற தேவர்கள் நாம் வந்து இந்த தேவர்கள்லாம் அபிபாகம் கொடுத்தோம்னா பகவானுக்கு போறது அப்படின்றத நம்பிதான் வந்து எல்லாரும் யாகம் பண்றாங்க. அப்பேற்பட்ட பிரபுவே வந்து இந்த யாகத்துல தானே பிரத்யட்சமா வரும்போது எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம். உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இப்படி நின்றே இருக்கும் போது அந்த வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பகவானை பார்த்து, பகவான அவதாரம் பண்ணிருக்கிற இந்த பிருத்து பார்த்து சந்தோஷப்படுறாராம். உங்களுக்கு எப்பேற்பட்ட கருணை, நீங்க வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கீங்களே, நீங்க வரணுன்ற அவசியம் உண்டா, நீங்க எப்பேற்பட்டவர்னு திருவடியில விழுந்து சுத்தி நமஸ்காரம் பண்ணி, அர்ச்சிஸ் தன்னுடைய மனைவி மகாலட்சுமி தானே, இப்ப மனுஷனா பிறந்ததுனால நமஸ்காரம் பண்ண சொல்லி அவருக்கு பூஜாதிகள்லாம் பண்ணி அந்த மகாவிஷ்ணுவுக்கு வரம் சதத் கஞ்சன மானவேந்திரா விரணீஸ்வதேகம் குணசீலயந்திரிதா. இப்படி சுத்தி நமஸ்காரம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி இப்படி கையை கூப்பின்னு நிற்கும் போது பகவான் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது வரன் கேளு அப்படின்னு. என்ன ஆச்சரியம், வைகுண்டவாசியா இருக்கிற பகவான் இந்த பிருத்துட்ட வரன் கேட்கிறாரா, உனக்கு ஏதாவது வரன் வேணுமா கேளு. எல்லாம் ஒரு மாய பகவானுடைய லீலைகள். இப்படி கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவமிருஜ்ய அஸ்ருகலா விலோகயன்
அதிருப்த திருக்கு கோச்சரமாக பூருஷம் பதாஸ்பிருஷந்தம் க்ஷிதிமம் ச உன்னதே விந்யஸ்தஹஸ்திராக்ரமுரங்க வித்விஷா. அப்படி கையை கூப்பிட்டு கால் பூமியில பதிச்சது போல பகவானை பார்த்து கண்ணும் கண்ணீருமா இப்படி ஒரு அனுக்கிரகம் பண்றதுக்காக நீங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மேல இவர் ஸ்தோத்திரம் பண்றார். அருமையான ஸ்துதி. பகவானை குறிச்சு இந்த பிருச்சு பகவான் வைகுண்டவாசியா இருக்கிற பகவானை குறிச்சு தானே ஸ்தோத்திரம் பண்றது. வரான் விபோ த்வரதேஸ்வராத்புதஹ கதம் விரணீதே குண விக்ரியாத்மனாம் ஏனாரகானாம் அபி சந்தி தேகினாம் தானீஷ கைவல்யபதே விரணேனசா. பிரபு, இந்த உலகத்துல எல்லாரும் பிறக்கிறா. எதுக்கு பிறக்கிறா அப்படின்னா பொதுவா பிறந்து அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு அடைந்து எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு. பொதுவா இது எல்லாத்தையும் அடைஞ்சி போதும் 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 போதும்னு எல்லாத்தையும் ஒதுக்கி தன்னமயத்யுபாசீதா நம்யந்தேஸ்மை காமாஹ தத் பிரம்மேத்யுபாசீதா பிரம்மவான் பவதி. வேதம் சொல்றது நீ பகவான் அடையணும்னா அது வேணும் இது வேணும் அது வேணும். தியாகே நீகேன மிருதத்வமானசு. நீ தியாகம் பண்ணினாதான் அவன்கிட்ட போதும். இது வேண்டாம், மனைவி மக்கள் வேண்டாம், பணம் வேண்டாம், சரீர சுகம் வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம், வீடு வேண்டாம். இப்படி எல்லாத்தையும் ஒதுக்கி 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 ஒதுக்கினாதான் அங்க போக முடியும். உன்னால இந்த தியாகத்தினாலதான் அடைய முடியும். அது எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கோ ஒரு நாள் இப்ப வந்து நீ முன்னாடி நிக்கிற. நீ நின்னதுக்கு அப்புறம் உன்கிட்ட ஒருத்தன் வரன் கேட்பானா? அவன் எப்பேற்பட்ட அசடு. நீ உன்னை பார்க்கறது, உன்னை தரிசனம் பண்றது, உன்னை துதிக்கிறது தான் இந்த உலகத்துல உயர்ந்தது. அதே கிடைச்சதுக்கு அப்புறம் நீ வரன் கேட்டா ஒருத்தன் வரன் கேட்டான்னா அவன் விட முட்டாள் யாராவது உண்டோ? ஏனார காணா. அவன் என்ன பண்றான்னா திரும்பவும் உயர்ந்த விஷயத்தை கடைஞ்சதுக்கு அப்புறமும் திரும்பவும் இதுல உழண்டுட்டே இருக்கணும் தான் நினைக்கிறான். தானீஷ கைவல்யபதே விரணேனசா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த புராணத்திலேயே மொத்தமே 2 பேர் தான் அப்படி இருந்திருக்கா. ஒன்னு பிருச்சு இருந்திருக்கார், இன்னொன்னு பிரகலாத சுவாமி. நாளைக்கு அவருடைய கதை வரப்போறது. அவர் கேட்க போறார் பகவானை பார்த்து, நீ என்ன வியாபாரியா? நான் ஸ்தோத்திரம் பண்ணோடனே நீ எனக்கு வரன் கொடுக்கறது, நீ வரன் கொடுப்பேன்னு நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றது. நம்மளுடைய அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த வியாபாரி மாதிரியா அப்படின்னு கேட்டார் பிரகலாத சுவாமி. அதே போல இந்த பிருச்சு கேட்கிறாராம், நீ வந்து நின்று ஒன்றை எவனாவது ஒருத்தன் வரம் கேட்டானா அது வந்து எப்பேற்பட்ட முட்டாள்தனம். அதுக்கு மேல நீ வரன் கொடுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னா அதுக்கு நான் ஒரு வரன் வச்சிருக்கேன் அப்படின்றாராம். என்னன்னா நகாமயேனா ததப்யகம் குசித் நயத்ர யுஷ்மச்சரணாம்புஜாசவஹ மகத்தமாந்தர் ஹிருதயாத் முகச்சுதஹ விதத்ஸ்வ கர்ணாயுதமேஷமேவரஹ. அப்படி நீ ஒரு வரன் கொடுக்கணுமே ஆனாலும் எனக்கு கொடு. அது என்ன வரன் கொடுக்கணும்னா இந்த மாதிரி சத்சங்கம் நடக்கிறதோன்னு. அப்ப மகான்கள்லாம் என்ன பண்றா, இந்த பகவத் குலத்தை தான் வருஷிக்கிறா. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் சுலபமா கிடைக்கிறது இந்த கதைகள்லாம். அதனால நம்மளுக்கு அதனுடைய அருமை தெரியல. ஆஞ்சநேய சுவாமி போய் கேட்டா தானே தெரியும். ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்றாருன்னா, ராமச்சந்திர பிரபு வந்து வைகுண்டத்துக்கு கிளம்ப போறார். அவருடைய அவதார காரியங்கள்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது சரையு நதி தீரத்துக்கு வந்துட்டார். வந்த உடனே அத்தனை பேரும் வந்துட்டார்கள். அத்தனை பேர் வந்து நிக்கிறார். ராமச்சந்திர பிரபு பார்த்து நின்ன உடனே சரி நம்ம வந்ததோ வந்துட்டோம், நம்ம போகும்போது அத்தனை பேரையும் வைகுண்டத்துக்கு ஐஷன் போயிடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி என் கூட யாரெல்லாம் சரையு நதியில இறங்குறீங்களோ அத்தனை பேருக்கும் வைகுண்டம் அப்படின்ட்டு. வைகுண்டம் யோகி துர்லபம்னு கேள்விப்பட்டிருக்கோமோ, எந்த ஜென்மாலும் நம்மளுக்கு கிடைக்க போறதுன்னு அங்க இருக்கிற பசு பட்சி மிருகம் செடி கொடி அங்க மனிதர்கள் எல்லாரும் இறங்கிட்டான் அந்த சரையுல. பொதுவா நம்ம வெளியூர் போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம போறோம்னா எல்லாரும் வந்துட்டாளா, அதுக்கு மேல முக்கியமா சில பேர் நம்மளுக்கும் இருப்பான், அவெல்லாம் வந்துட்டாளான்னு ஒரு தடவை செக் பண்ணிப்போம். மேல ஒரு வைகுண்டத்துக்கு கிளம்புறதுனால முக்கியமா யாராவது சீத்தை தான் முன்னாடியே கிளம்பிடுறான். முக்கியமா நம்மளுடைய தம்பிமார்கள் வேற யாரா இருக்காளான்னு இப்படி செக் பண்ணி பாக்குறாரா ராமர். பார்க்கும்போது முக்கியமான ஹனுமார் இல்லை. எங்கடா ஹனுமாரை காணும் அப்படின்னா கரையிலே நின்று இருக்காரு. என்ன ஹனுமன் நீங்க வரலையா, எல்லாரும் இறங்கிட்டாலே உங்களையும் அழிச்சுன்னு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கே, நீங்க வரலையா அப்படின்ன உடனே அதுக்கு ஹனுமான் கேட்கிறார் ராமர் கிட்ட, வைகுண்டம் வைகுண்டம்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த வைகுண்டத்துல என்ன இருக்கும்னு சொல்லு.
வைகுண்டமா ஆனந்தகரமான வைகுண்டம், அப்படியே க்ஷீராப்தி பார்க்கடல், அப்படியே அலை மோதிண்டே இருக்கும். அப்பேற்பட்ட பார்க்கடல், அதுல ஆதிசேஷன்ல நான் பள்ளி கொண்டு இருப்பேன். ஸ்ரீதேவி பூதேவி எனக்கு திருவடி சேவை பண்ணிட்டு இருப்பா. மேல ஆதிசேஷன் கொடையா இருக்கும். வேதங்கள்லாம் வந்து திவ்ய சுந்தரிகளா, வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும். உபனிஷத்தெல்லாம் திவ்ய சுந்தரிகளா மாதிரி சாமரம் வீசின்னு இருக்கும். நாரதாதி பாகவதாலாம் பாடிட்டு இருப்பா. எல்லாரும் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவா. இப்படி ஆனந்தகரமான வைகுண்டம். சுகம் எப்பயுமே ஆனந்தம் தான், துக்கமும் கிடையாது, சுகமும் கிடையாது. அப்படி ஒரு வைகுண்டம். இதெல்லாம் கேட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் வரேன்னு கிளம்பிடுவோம். உடனே அனுமார் சொல்றாராம், அதெல்லாம் இருக்கட்டும், அங்க வந்து ராமாயண கதை சொல்றவா யாரா இருக்காளோ, இல்ல ராமாயண புஸ்தகமாவது இருக்கோ அப்படின்னு கேட்டாங்க. உடனே ராமாயணம் எல்லாம் கிடையாது, என்ன நீ பார்த்துட்டே இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு. உடனே உமக்கு ஒரு நமஸ்காரம், வைகுண்டத்துக்கு ஒரு நமஸ்காரம். நான் வந்து உங்களை நேராவையும் பார்த்திருக்கேன். உங்களுடைய பக்தர்கள் எல்லாம் இந்த பிரவச்சனம் பண்ணும் போது அது மூலியமா மனசுல அனுபவிச்சிருக்கேன். உங்க பக்தர்கள் கதை சொல்லும் போது என் மனசு உருவது போல நேரா பார்த்தா எனக்கு அந்த அனுபவம் வரல. அதனால நான் இங்கே இருக்கேன், எனக்கு ராம குணம் இருந்தா போதும் அப்படின்னு உட்காந்துருக்கேன். இது ஹனுமார், அவருக்கு தானே தெரியும் இந்த கதையினுடைய மகிமை என்னன்னு. ஏன்னா எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலி. எங்க ராமாயணம் நடந்தாலும் அவர் வந்துருவார், அங்க வந்து ஓரமா உட்காந்து கேட்டுட்டு இருப்பார். அப்படி இருக்கிற அந்த அனுமாரை கேட்டாதானே இந்த கதையினுடைய மகிமை தெரியும். அதே போல இவர் சொல்றாராம், உன்னுடைய பக்தர்கள் எல்லாம் கதை சொல்லும் போது நான் உங்களை நிறைய அனுபவிச்சிருக்கேன். அனுபவிச்சு எனக்கு கதை கேட்கணும்னா நம்மளுக்கு கேட்கறதுக்கு 2 காது தானே இருக்கு. அவர் நினைக்கிறாரா எனக்கு 2 காது போற மாட்டேங்குது. மகத்தர்மாந்தர் ஹிருதயாத் முகச்சுதஹ விதத்ஸ்வ கர்ணாயுதமேஷமேவரஹ. என் உடம்பு முழுக்க ஒரு 10,000 காது கொடுக்கும். அது வழியா இந்த கதையை முழுக்க கேட்க சந்தோஷப்படுறேன். நீங்க ஒரு வரன் கொடுக்கணும்னா இந்த ஒரு வரனை கொடுங்க அப்படின்னு அழகா ஒரு ஸ்லோகத்துல சொல்லி கடைசியா உயர்ந்த பக்தி, உயர்ந்த நிலை, இதெல்லாம் அந்த மனோபக்குவத்தை சொல்றார். துன்மாயயாத்தா ஜனயேஷ கண்டிதா யதன்யதா சாஸ்தருதாத்மனோ புதா யதாச்சரேத் பாலஹிதம் பிதா ஸ்வயம் ததாத்வமேவார்ஹசி நஸ்ஸமீஹிதம். உன் மாயையில மாட்டிக்கொண்டு அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு எல்லாரும் அத்தனை ஜனங்களும் இப்படி சுத்துறார்கள். இதுக்கு ஏதாவது முடிவு உண்டோன்னா முடிவே கிடையாது. சாதாரணமா நடக்க முடியாதவன் என்ன நினைக்கிறான், நடந்தா தேவலான்னு நினைக்கிறான். நல்லா நடக்கிறவன் ஓடினா தேவலான்னு நினைக்கிறான். நல்லா ஓடுறவன் சைக்கிள்ல போகணும்னு நினைக்கிறான். சைக்கிள்ல போனவன் கார்ல போகணும்னு நினைக்கிறான். இது இப்படியே காரு பெரிய காரு விமானம் 10 விமானம் இதுக்காக உருண்ட. இந்த பூமி பத்தாதுன்னு வேற ஏதாவது கிரகம் இருக்கான்னு தேடி போவோம். அடுத்தது இதுக்கு போயிட்டே இருக்கும். இதுக்கு வழி இதே கிடையாது. இந்த மாதிரி சுட்டின்றே நம்ம இருக்குமோன்னும். இதுல நம்மளுக்கு எத்தனையோ சுகம் துக்கம் எல்லாம் வருது. நாம இதை என்ன நினைக்கணும்னா பகவான் கிட்ட ஒப்படைச்சிடணுமா இத்தனையும். இதை பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு பிரபு யதாச்சரேத் பாலஹிதம் பிதா ஸ்வயம் ததாத்வமே வார்ஹசி நஸ்ஸமீஹிதம். எனக்கு என்ன தெரியும், இன்னைக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னா ஒருத்தன் ஒரு கஷ்டப்படுறான்னா அவன் கஷ்டம் வந்துருத்தேன்னு நினைக்க கூடாதான். ஏதோ ஒரு பெரிய நல்லது நடக்க போறதுக்காக இந்த கஷ்டம் வந்தது அப்படின்னு நினைக்கணுமா. அப்படி சொல்றாராம். பொதுவா ஒரு அப்பா வந்து ஒரு பையன் இருக்கான், அவன் ஒழுங்கா படிக்கல இருந்துட்டு இருக்கான், அவனை வந்து அடிக்கிறார்னா அடிக்கிறதுன்ற ஒரு கஷ்டம் தானே. அவர் ஏன் அடிக்கிறார்னா அவன் பின்னாடி நன்னா படிச்சு மார்க்ஸ் வாங்கி ஃபியூச்சர்ல சௌக்கியமா இருக்கணும், அதுக்காக அப்பா அடிக்கிறார். அதனால அப்பா செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் ஒரு பையனுக்கு ஹிதமா தான் இருக்கும். வெளியிலேருந்து பார்த்தாதான் வந்து அது வந்து அவர் பண்றது இப்படி கொடூரமா இருப்பது போல இருக்குமே தவிர ஒரு அப்பா தன் பையனுக்கு எப்பயுமே நல்லதுதானே செய்வார். அந்த மாதிரி நீ எனக்கு எந்த கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல, யதாச்சரேத் பாலஹிதம் பிதா ஸ்வயம். இத்தனையும் நான் என்ன நடிக்கிறேன்னா என்ன நீ சரி பண்றதுக்காக, நான் இன்னும் சௌக்கியமா இருக்கிறதுக்காக நீ என்ன கொடுக்க அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்த. அதனால எது கொடுத்தாலும் எங்க அப்பா எனக்கு நல்லது பண்ணுவ போல நான் அவனை நினைக்கிறேன், நான் என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டேன்னு உயர்ந்த நிலையில சொல்லி இப்படி தன்னுடைய ஸ்தோத்திரத்தை முடிக்கிறார். இதெல்லாம் அது எப்படின்னா அபியாசம் பண்ணி 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 தான் மனசுல ஒரு உடனே தோணுமா. நன்னா இருந்துட்டு இருப்போம், கதைக்கு வந்தேன், போயிட்டே இருக்கும்போது கீழே விழுந்துட்டோம்னா இதுக்குதான் கதைக்கே வரக்கூடாது அப்படின்னு. கதைக்கு வந்தேன், இதெல்லாம் கதை கேட்டல, கடவுள் ஏன் காப்பாத்தலன்னா அவர் காப்பாத்தினார். நீ வந்து கார் கீழே விழாம கீழே விழுறதுக்கு ஒண்ணு பண்ணி வச்சிருக்காரு.
நீ என்ன இருக்கணும்னா கார் கீழே விழுந்திருக்கணும். கார் கீழே விழுந்தா எவ்வளவு பெரிய ஆபத்து. அது இல்லாம தரையில விழுந்து சின்ன அடியோட நிறுத்தியிருக்காரு. அதுதான் அவரால் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பண்ணிட்டு வரேன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எண்ணம் தானே நம்மளை தூக்குறது. பொதுவா நம்ம பகவான் இருக்கான்னு கடவுள்ல போய் அந்த கோவில்ல போய் பகவான் இருக்கான்னு பார்த்தாதான் பகவான் இருக்காரு. அது கல்லு நீ பார்த்தேன்னா கல்லு தானே. அதனால பகவான் நம்மள்கிட்ட கொடுத்துட்டார். நம்ம எண்ணத்தை உயர்த்திக்கணும் அப்படின்னு போல நீ எது செஞ்சாலும் எங்க அப்பா நல்லது பண்ணுவது போல நான் நினைக்கிறேன், அதனால நான் எதுக்கும் கவலைப்படல அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சு ஸ்தோத்திரம் பண்ணோன்னே பகவானுக்கு பரம சந்தோஷம். பகவான் அப்படி ஸ்தோத்திரம் பண்றார். பகவான் சந்தோஷம் பண்ணி அனுகிரகம் பண்ணி நீயும் உன் மனைவியோட சௌக்கியமா இருக்கணும், ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி பூமியை சரி பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார். இப்ப பூமி பரம சௌக்கியமா இருக்கு. மேல தன் பையனா இருக்கக்கூடிய விஜிதாஸ்வனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அவர் மேல தான் தபஸ் பண்ணணும்னு காட்டுக்கு கிளம்புறார். அப்பேற்பட்ட அழகான புது சரித்திரம் இது. பாகவதத்துல 10 அத்தியாயம் பெரிய கதை, இன்னும் சின்ன சின்னதா நிறைய கதைகள் உள்ள இருக்கு. இதுல இருக்கிற அவகாசத்துல அவருடைய சரித்திரம் சொன்னோம். இதுக்கு பலஸ்ருதி என்னன்னா, யயிதம் சுமஹத் புண்ணியம் ஸ்ரத்தயா அவஹிதஃ படேத் ஸ்ராவயேத் ஸ்ருணுதேத் வாபி சப்ருதோஹோ பதவீமியாத். இந்த புது சரித்திரமானது யார் கேட்க வைக்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ, யார் பாராயணம் பண்றாளோ அவளுக்கு பிருச்சு எந்த இடத்துல போய் இருக்காரோ அதே இடத்துல அவளுக்கு அந்த இடம் கிடைக்கும். யார் சுத்தியா கேட்கிறாளோ அப்படின்ற ஒரு பலஸ்ருதி நிறைய சொல்ற. பிராமணர்களுக்கெல்லாம் இந்த கதையை கேட்டா அவளுடைய பிரம்ம தேஜஸ் விருத்தி ஆகும். சத்திரியர்கள்லாம் எது முக்கியம்னா ராஜ்யம் முக்கியம். சத்திரியர்கள் இந்த கதை கேட்டான்னா அவ ராஜ்ய விருத்தியா. வைசியர்களுக்கெல்லாம் என்னன்னா அவளுக்கு பணம் தனம் தானே முக்கியம், அது அவளுக்கு முக்கியமாகும். சூத்திரர்களுக்கெல்லாம் பலம் தானே முக்கியம், அது அவளுக்கு விருத்தி ஆகும்னு யார் என்னென்ன கேட்டார்களோ யாருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கும்னு பலஸ்ருதி சொல்லி அதுக்கும் மேல ஒண்ணு சொல்றார். திரிகிருத்வ இதமா கர்ணிய நரோ நாரி அதவா திருதா. ஒரு பையனோ ஒரு பெண்ணோ இந்த கதையையோ அல்லது இந்த பாராயணத்தையோ 3 தடவை படிச்சுட்டே தினமும் வந்தான்னா சீக்கிரத்துல குழந்தை பிறக்கும் அப்படின்னு இதுக்கு பலஸ்ருதி சொல்றார். அப்ரஜஹா சுப்ரஜதமஹா நிர்தனோ தனவர்த்தமஹா. பணம் இல்லாம கஷ்டப்படுறவன் இத தினமும் 3 தடவை படிச்சுட்டு வந்தானா பணம் கொட்ட ஆரம்பிச்சிருவான். இப்படி நிறைய பலஸ்ருதிகளை சொல்லி பழக்கமுள்ள தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் என்ன நல்ல நம்ம உயர்ந்த ஜென்மாவா நம்மளது ஆகும். நிறைய கீர்த்தி, எல்லாரும் நன்னா இருக்கான்னு பேசுவா. அப்புறம் நல்ல ஆயுசு கிடைக்கும், நல்ல சொர்க்கலோகத்துக்கு போகக்கூடிய அந்த சௌக்கியம் கிடைக்கும். தர்மார்த்த காம மோக்ஷானாம் சம்யக் சித்திம் அபீப்சுபிஹி. அப்படியே தர்மம் அர்த்தம் காம மோக்ஷம்னு சதுர்வித புருஷார்த்தம் இருக்கே அத்தனையும் கிடைக்கும்னு இதுக்கு பலஸ்ருதி சொல்லி அனுதின மாதரேன சுன்வன்னு பிருதுச்சரிதம் பிரச்சயன்னு விமுக்த சங்கஹ பகவதி பவ சிந்து போதபாதே சச்ச நிபுணாம் லபதே ரதிம் மனுஷ்யா. இத்தனையும் பலஸ்ருதி எல்லாம் லோகாயத்தனமான விஷயம் தானே. இந்த புருத சரித்திரத்தை மாத்திரம் நீ ஸ்ரத்தையா கேட்டேன்னா பகவதி பவ சிந்து போத பாதே, பகவானுடைய திருவடியில் உனக்கு அச்சஞ்சலமான பக்தியும் கிருபையும் ஏற்படும் அப்படின்றத பலஸ்ருதியா சொல்றேன். இதுதான் ரொம்ப முக்கியம். அது ஒண்ணு கிடைச்சிருதுன்னா பாக்கி எல்லாம் என்ன தேவையோ அப்படிதானே புருது சொல்றார். அதனால அது கிடைக்கும்னு கடைசியா அதையும் சொல்லி இந்த புது சரித்திரத்தை பூர்த்தி பண்றார். இவர் யாருன்னா துருவனுடைய வம்சாவளியில வந்தவர். துருவனுடைய ஒரு 8 தலைமுறைக்கு அப்புறம் வந்தவர். இவருடைய புத்திரர்கள் தான் திரும்பவும் ராஜ்ய பரிபாலனம் பண்றா அப்படின்றதோட இந்த சதுர்த்த ஸ்கந்தமானது பூர்த்தியாகுது.